என்னுடைய பெயர் சுரேஷ். நான் வந்து இப்ப லாஸ்ட் அக்டோபர்ல இருந்து இப்ப THFIல வந்து ஜாயின் பண்ணி, இந்த மாரி திசையன் இலக்கிய குழுல நெறியாளரா வந்து கலந்துகிட்டு இருக்கேங்க அது. அ ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து டா டாக்டர் முனைவர் கண்ணன் அவர்கள் எழுதிய கொரியாவின் தமிழ் சுவடுகளைப் பத்தி முனைவர் மு. ரமேஷ் அவர்கள் வந்து தொகுத்து வழங்குறாங்க அது. ஸோ இதுல வந்து முனைவர் நா. கண்ணன் அவர்கள பத்தி சொல்றதுக்கு அவர் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர், பிளஸ் தமிழ் ஆராய்ச்சியாளர் அது. மற்றும் தமிழ் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் உடைய நிறுவனர் மற்றும் பல சிறப்புகளை பெற்றவர் இருந்தது. ஸோ அவர் எழுதிய இந்த கொரியாவின் தமிழ் சுவடுகள் அந்த இத வந்து மிஸ்டர் முனைவர் மு. ரமேஷ் அவர்கள் வந்து இன்னைக்கு திறனாய்வு நடத்துறாரு. ஸோ முனைவர் மு. ரமேஷ் அவர்கள பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து தருமபுரி மாவட்டம் குட்டம்பட்டியில பிறந்தவரு. இவர் வந்து பள்ளிக் கல்விய வந்து தருமபுரி மற்றும் சேலம் அரசு பள்ளியில் வந்து முடித்திருக்காரு. இலக்கிய படிப்பை வந்து சிவஞானபாளி சுவாமிகள் தமிழ் கல்லூரி பயிலத்திலும், மீண்டும் பட்ட மேற்படிப்பை வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து பயின்றிருக்கிறார். இவர் வந்து தனது முனைவர் பட்ட ஆய்வையும் 2019 வந்து பெற்றவர். கல்லூரி காலத்திலேயே தமிழ் இலக்கிய சாரல், பேசு ஆகிய கையெழுத்து பிரதிகளை நடத்தி வந்துள்ளார். தமிழ் இலக்கிய சாரல் இவரை அமைப்பாளராக கொண்டு இயங்கி வருகிறது. மேலும் 2008ஆம் ஆண்டு கல்வி விரிவுரையாளராக பணியினை தொடங்கியவர் தற்போது மாநில கல்லூரியிலும், அரசினர் ஆடவர் கலைக்கல்லூரி துறை சென்னையிலும் பணியாற்றி வருகிறார். இதுவரை 30 ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் மற்றும் 14 நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இவருடைய நூலான சங்க இலக்கியத்தில் நிலங்கள், குடிகள், வழிபாடுகள் 2021ஆம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த எழுத்தாளருக்கான விருதினையும் பெற்றுத் தந்திருக்கிறார். இவர் மணிமேகலை வாசித்தலும் பகிர்தலும் வரலாற்று குறிப்புகளுடன் என்ற நூலை விரைவில் வெளியிட இருக்கிறார். அம்பேத்கர் பார்வையில் தமிழ் அல்லது திராவிடம் என்கிற நூலையும் எழுதி கொண்டிருக்கிறார். இதுவும் விரைவில் வெளியாக இருக்கிறது. இவருடைய இலக்கிய பணியினை பாராட்டி 4 விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஸோ இவர் வந்து நம்மளுடைய தலைவர் முனைவர் நா. கண்ணன் அவர்கள் எழுதிய கொரியாவின் தமிழ் சுவடுகள் என்ற நூலினுடைய திறனாய்வினை இன்று நமக்காக வழங்க உள்ளார். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னதாக திறனாய்வுக்கு முன்பு வரவேற்புரையை நல்லாசிரியர் திருமிகு சுலேகா பானு அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பில் மதுரை கிளையின் ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய இலக்கிய குடல் 3வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில கொரியாவில் தமிழ் சுவடுகள் அப்படின்னு முனைவர் பேராசிரியர் ந. கண்ணன் அவர்கள் எழுதிய இந்த நூலினை திறனாய்வு செய்ய இருக்கக்கூடிய முனைவர் ரமேஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவன தலைவர் சுபாஷினி அவர்களையும் அவருடன் உடனிருந்து அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கண்ணன் அவர்களையும், நூலின் ஆசிரியர் கண்ணன் சார் அவர்களையும் வரவேற்கிறேன். இன்னும் இணைய வழியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை திறம்பட நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமிகு சுரேஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நஞ்சிரை சால இருக்கக்கூடிய திரு செல்வம் ராமசாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து நிகழ்ச்சியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களையும் வருக வருக என்று இந்த இலக்கிய குடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். வரவேற்கிறேன். நன்றி. நன்றி மேடம். இப்பொழுது நோக்க உரை அவர்கள் நமது முனைவர் சுபாஷினி அவர்கள் வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலக்கிய கூடல் நிகழ்ச்சியில நமது பதிப்பகத்தின் ஒரு நூலை நாம் திறனாய்வு செய்கின்றோம். இது குறிப்பாக இந்த கொரியாவில் தமிழ் சுவடுகள் என்ற இந்த நூல் ஒரு ஆய்வு நூல். அதாவது கொரியா மற்றும் தமிழ் தொடர்பான ஆய்வுகள் நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற கண்ணன் அவர்களுடைய
முக்கியமான தரவுகளின் அடிப்படையில் இந்த நூல் வெளியாகி இருக்கிறது. இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னாக்கா ஏறக்குறைய 2006ஆம் ஆண்டு தொடக்கம் 2008ன்னு குறிப்பா சொல்லலாம். அந்த காலகட்டம் தொடங்கி கண்ணன் பேராசிரியர் கண்ணன் அவர்கள் கொரியாவில் இருந்த சமயம், அவர் தமிழ் மரபு அறக்கட்டளையின் மடலாடர் குழுவுல இந்த கான்செப்ட வந்து விரிவாக எழுத ஆரம்பிக்க தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் பெரிய சந்தேகம் இருந்தது. இந்த தமிழ் மொழிக்கும், கொரிய மொழிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? அல்லது இது பண்பாட்டு தொடர்பு மட்டுமா? அல்லது இலக்கிய தொடர்பாக இருக்குமா? அல்லது இது நமது கற்பனையாக இருக்குமா? அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருந்தது. அப்ப அந்த இன்றைக்கு நமக்கு இருக்கிற WhatsApp புலனங்கள் இதெல்லாம் இல்லாத காலகட்டம் அது. அதனால கருத்துரையாடல்கள் அல்லது கருத்து பகிர்வு அப்படிங்கிறது வந்து மிகவும் அதிகமாக உலகளாவிய அளவில் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கொரியா மற்றும் தமிழ் மொழி, இந்த கொரிய மொழி, தமிழ் மொழி 2க்குமான தொடர்புகள வந்து நுணுக்கமாக பேராசிரியர் கண்ணன் அவர்கள் ஒவ்வொன்றாக விளக்கம் அளித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில், பலருக்கு இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை அளிக்கத் தொடங்கியது. அதுல ஈடுபாடும் வரத் தொடங்கியது. இந்த காலகட்டத்தில் தான் அவர் பல மொழியியல் சார்ந்த, பண்பாட்டியல் சார்ந்த பல ஒற்றுமைகளை வந்து இந்த கருத்துக்கள பகிர்ந்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்துல. அப்ப படிப்படியாக இந்த காலகட்டத்தில் வெவ்வேறு சிலரும் கூட மேலோட்டமாக சில நூல் முயற்சிகளை செய்தார்கள். ஆக இங்கே கலந்துரையாடப்பட்ட சில விஷயங்களை வைத்துக்கொண்டே கூட அவற்றையெல்லாம் வைத்து கற்பனை கலந்து சில நூல்களும் வரத் தொடங்கிய ஒரு காலகட்டம் அது. அப்ப நான் கண்ணன் கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த விஷயங்கள நீங்க கட்டாயமா ஆவணப்படுத்தணும். நேரடியாக நீங்க களத்துல இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். கொரிய நாட்டில் வாழ்கின்றீர்கள். அங்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால அந்த அதற்கு வந்து அதிகமான ஒரு வேல்யூங்கிறது இருக்கு. இந்த சூழல்ல ஏன்னா ஒரு ஆய்வு அப்படிங்கிறது தரமான ஒரு ஆய்வாக இருக்க வேண்டும் என்றால், இந்த ஆய்வுகள் நிச்சயமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அது முறையாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அந்த ஆவணப்படுத்தல் பணியை வந்து செய்யும்போது கருத்து திருட்டு என்பது இருக்காது. ஆகையால் நீங்கள் தொடர்ந்து அதை ஆவணப்படுத்தி வர வேண்டும். அது முறையான ஒரு கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று எனது கருத்தை நான் பகிர்ந்திருந்தேன். கண்ணன் அவர்களும் முதலில் ஒரு மின்னூலாக ஒன்றை உருவாக்கி அதை வந்து தமிழ் ஆய்வுலகத்துக்கு வழங்கினார். சில கட்டுரை தொகுப்புகளாக. பிறகு ஒரு நூல் எளிய நூலாக அவரது அனுபவங்களை அதுவும் பண்பாட்டு அடிப்படையில் சார்ந்த நூலாக ஒன்று வழங்கினார். அதற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு கொரிய மொழியிலும், ஆங்கில மொழியிலும் என்ற வகையில் ஒரு ஆய்வு நூல் என்பது வெளிவந்தது. இது ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் புக். அதுல பொருளாதார அடிப்படையில, பண்பாட்டு அடிப்படையில் எழுத்துக்கள், நிகண்டுகள், பிறகு ஒப்பீடுகள், அப்புறம் வந்து தொல்லியல் அடிப்படையான ஒரு எளிமையான பார்வை, பிறகு பண்பாட்டியல் பார்வை என்ற வகையில வந்து இந்த நூல் அமைந்திருந்தது. இந்த நூலை நீங்க தமிழிலும் கொண்டு வரணும். ஏன்னா ஆழமான ஒரு நூலாக இருக்கிறது என்று நான் கண்ணன் அவர்களிடம் குறிப்பிட்டிருந்தேன். ஆக அந்த அடிப்படையில் தமிழ் மரபு அறக்கட்டளையின் வெளியீடாக இந்த நூலை கண்ணன் அவர்கள் கொண்டு எழுதி முடித்தார். அதை இந்த ஆண்டு நாங்கள் தமிழ் மரபு அறக்கட்டளையின் நூலாக கொண்டு வந்திருக்கின்றோம். இப்ப கண்ணனை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு முழுமையான ஒரு ஆய்வாளர். அவரது அதாவது சுற்றுச்சூழல் துறை சார்ந்த ஒரு பார்வையோடு அவருடைய ஆய்வுகள் என்று இருந்தாலும் கூட, இந்த தமிழ் மொழிக்கும், கொரிய மொழிக்கும் இருக்கின்ற பண்பாட்டு ஒற்றுமைகளை பார்த்த பின்னர் அவர் அதை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சி என்பது அளப்பரியது. அதை பற்றி நேரடியாக அவரோடு பயணிப்பதால் எனக்கு அவருடைய முயற்சிகள் பல எனக்கு நிச்சயமாக தெரியும். கொரிய நாட்டின் தூதரோடு பேசி அதற்கு இந்த முயற்சிகளுக்கு ஒரு வாய்ப்புகள் வர வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், கொரிய தமிழ் தொடர்பாக பணியாற்றுகின்ற பலரையும் அடையாளம் கண்டு அவர்களோடு பேசி இவ்வகையான முயற்சிகளுக்கு உதவி கேட்டு அவர் செய்த முயற்சிகள் என்று பல முயற்சிகளை வந்து தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய உடல்நிலை சில காலங்களில் சில நேரங்களில் சரியாக இல்லாத நேரத்திலும் கூட அவர் தீவிரமாக இந்த பணிக்கு உழைக்கிறார். என்னுடைய ஆதங்கம் என்னவென்றால், இன்றைக்கு தமிழ் சூழலில் அரசு கூட தமிழுக்கும், கொரிய மொழிக்கும் என்ற வகையில் உள்ள தொடர்பை ஆய்வுக்குட்படுத்தும் முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்பது வருந்தத்தக்க ஒன்றாகும். அதில் வந்து இப்ப மொழிகள் பார்த்தா மங்கோலிய மொழிக்கும், தமிழ் மொழிக்கும் என்று புரொஃபசர் வாச்சேக் அவர்கள் ஆய்வுகளை தொடர்ந்திருந்தார்.
பிறகு அவர் இறந்து விட்டார். இறந்த பிறகு ப்ரொஃபசர் வாச்சேக் அவர்கள் செய்த அந்த ஆய்வுகள் அப்படிங்கிறதுக்கு தடைப்பட்டு இப்ப அது நிற்கிறது. அதே போல மனோன்மணி சண்முகாஸ் அவர்கள் ஓனோ அவர்களுடன் இணைந்து செய்த ஜப்பானிய மொழி தொடர்பான ஆய்வுகள் அப்படிங்கிறது கூட இப்பொழுது மிக குறைந்திருக்கு. ஆனாலும் சில மாணவர்கள் செய்கின்றார்கள், ஆய்வுகள் நடைபெறுகின்றன. சீன மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் என்று சில மொழி பயிற்றுவித்தல் என்ற வகையான பணிகள் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. ஆனா பண்பாட்டு அளவிலான ஆய்வுகள் அப்படிங்கிறது மிக குறைவா இருக்கு. கொரிய மொழி என்று பார்க்கும்போது பேராசிரியர் கண்ணன் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது மிக மிக பெரிது. இது வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக அதை எல்லாம் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த நூல் இருக்கிறது. அந்த நூலை தமிழ் மரபு அறக்கட்டளை வெளியீடு செய்திருக்கின்றோம் என்பது எங்களுக்கு பெருமை. இந்த நூல் இன்றைய நிகழ்ச்சியில் திறனாய்வு செய்யப்படுவதை நினைத்து பெருமை அடைகின்றோம். நன்றி, வணக்கம். தற்பொழுது நமது முனைவர் மு. ரமேஷ் அவர்கள் கொரியாவில் தமிழ் சூழல்கள் நூலை பற்றிய திறனாய்வை இப்பொழுது நமக்கு வழங்குவார்கள். தமிழ் மரபு அறக்கட்டளையின் பன்னாட்டு இணையவழி இலக்கிய கூடல் மதுரை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான முறையிலே வழிநடத்தி செய்து கொண்டிருக்கிற, அதன் மூலம் பதிப்பகத்தை தொடங்கி சிறந்த தமிழ் ஆய்வு நூல்களை பதிப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவனர் நோக்கவரை ஆற்றியிருக்கின்ற தலைவர் சுபாஷினி அம்மையார் அவர்களுக்கும், இந்த நூலை சிறப்புற எழுதி சிறப்பான முறையில் தமிழ் உலகம் உள்ளவரை இருப்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் கண்ணன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான முறையில் வரவேற்புரையை ஆற்றி இருக்கின்ற சுலையாபானு அம்மையார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்புற தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சுரேஷ் ஐயா அவர்களுக்கும், நன்றி உரையாற்ற இருக்கின்ற செல்வம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரியாவில் தமிழ் சுவடுகள் என்னும் சிறப்பானதொரு ஆய்வு நூலை குறித்து இங்கே நான் எனக்கு தெரிந்த அளவிற்கு எடுத்து சொல்ல இருக்கின்றேன். உலகெங்கும் வாழ்கிற தமிழர்கள் இணைந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் ஏதேனும் விடுபாடு இருந்தால் நீங்கள் இட்டு நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முதற்கண் வைத்துக் கொள்ளுகிறேன். இந்த நூலானது பதிப்புரை, மதிப்புரை, நூல் அறிமுகம், பிறகு இந்திய கொரிய தற்கால உறவுகள், பண்டை கொரியாவில் வரலாற்றில் இந்திய உறவு, இந்திய பங்களிப்பு, ஒரு தொன்மம் சரித்திரமாவது எப்போது, தொன் தமிழ் தொடர்பு, பிறகு கொரிய பௌத்தம் தமிழ் தொடர்பு, மொழி ஒற்றுமை, பிறகு பிற்சிந்தனை என்று இந்த நூல் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நூலில் பார்த்தோமானால் முதலில் பதிப்புரை, பதிப்பாளர் மிகச் சிறந்த முயற்சி எடுத்து இந்த நூலை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நூல் உருவான வரலாற்றை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு நூலாசிரியர் ஆய்வுக்காக கொரியாவிற்கு சென்று அங்கிருந்து உழைத்து, பிறகு அது மின்மடல், கூகுள் மின்மடலில் சிறு சிறு பகுதிகளாக வெளியிடப்பட்டு, பிறகு ஆழி பதிப்பகத்தின் மூலமாக ஒரு நூலை வெளியிட்டு, பிறகு எழினி எமரால்டு பதிப்பகத்தின் மூலமாக ஆங்கில நூல் பதிப்பு வெளியிடப்பட்டு, அதன் பிறகு அந்த ஆங்கில நூல் தமிழ் நூலாக
தமிழ் மரபு அறக்கட்டளையின் முயற்சியால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற இந்த நூல் உருவாக்க பின்னணியை குறித்து பதிப்பாளர் சிறப்பான முறையிலே விளக்கியிருக்கிறார்கள். அதனை அடுத்து மதிப்புரை. இந்த மதிப்புரை என்பது தென்னிந்தியாவிற்கும் கொரியாவுக்குமான தொடர்பு, அதிலே ஜப்பானிய ஆய்வாளர்கள், பிறகு அந்த நில மொழி மூலமாக கொரியாவிற்கு எப்படி இந்த உறவு ஏற்பட்டது என்பதெல்லாம் இந்த நூலின் வாயிலாக இருக்கின்ற செய்திகளை எடுத்துக்காட்டி அதன் பின்னணியை சிறப்பான முறையிலே JNU பேராசிரியர் முனைவர் ஜெயந்தி ராகவன் அவர்கள் சிறப்புற இந்த நூலை மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். இதை அடித்து அமையக்கூடியது நூல் அறிமுகம் என்னும் பகுதியாக இருக்கிறது. இதிலே இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் நூலாசிரியர் சிறப்புற திரட்டி ஒரு அறிமுகம் என்கிற நோக்கிலே செய்திருக்கிறார். இந்த நூல் எந்தெந்த துறையோடு சேர்ந்திருக்கிறது, இதுல எப்படி மல்டி டிசிப்ளினரி என்கிற ஒரு டிசிப்ளின் மெத்தடாலஜி உள்ளே வருகிறது என்பதெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். முக்கியமாக இந்த வணிக கூட்டத்தின் வழியாக வணிக தொடர்பு என்பது பழங்காலத்திலேயே தமிழருக்கும் கிழக்கத்திய நாடுகளுக்கும் நெடுங்காலமாக இருந்து வருகிறது. அதிலே குறிப்பாக கடல் வணிகம் இருக்கிறது. அதற்கான சான்றுகள் ஜப்பான், தாய்லாந்து உள்ளிட்ட வியட்நாம், கம்போடியா போன்ற அனைத்து கிழக்கு நாடுகளிலும் காண கிடைக்கின்றது. பானை ஓடுகள் இருக்கின்றன. தொல்லியல் அகழ்வாய்வுகள் மூலமாகவும் அந்த சான்றுகள் கிடைக்கப் பெறுகின்றன என்பதெல்லாம் எடுத்துக்காட்டி, குறிப்பாக மனோன்மணியம் சண்முகதாஸ் அவருடைய உழைப்பால் வந்திருக்கின்ற மண்யூசு என்ற கவிதையெல்லாம் எடுத்துக்காட்டி அதை சிறப்புற ஒரு தெளிந்த பன்முகப்பட்ட அந்த துறை சார்ந்த ஆய்வை மேற்கொள்வதற்கான அந்த அடிகோலினை இந்த நூல் அறிமுகத்தில் நூலாசிரியர் கண்ணனையா அவர்கள் சிறப்புற எடுத்து விளக்கி காட்டுகின்றார். அதன் பிறகு கொரியாவிற்கும் இந்தியாவிற்கும் உள்ள சமகால தொடர்பு என்பதாக, உறவு என்பதாக இந்த முதல் பகுதி அமைகிறது. அது கொரியா என்பது எப்படி உருவாக்கப்படுகிறது, அது நவீன 20ஆம் நூற்றாண்டில் கொரியா என்பது எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதையெல்லாம் 1905 முதல் அதன் வரலாற்றை இந்த பகுதியிலே விளக்குகிறார். குறிப்பாக 1947ஆம் ஆண்டு இந்த கொரியா என்பது அதில் ஒரு அமைதி திரும்ப வேண்டும் என்பதற்காக ஒரு இந்தியாவின் மூலமாக ஒரு தூதுக்குழுவை உருவாக்கி இந்தியா எப்படி அந்த கொரியாவில் சமரசம் முயற்சியை மேற்கொள்ளுகிறது. அதன் பிறகு ஒரு பக்கம் வடகொரியா தென்கொரியா என்கிற பிரிவினை அந்த 38வது பாகையில் பிரிக்கப்படுகிறது என்பதெல்லாம் நுணுக்கமான தகவல். இதெல்லாம் எடுத்துக்காட்டி பிறகு அந்த 1953இல் வடகொரியா தென்கொரியா பிரிக்கப்பட்டு தென்கொரியா என்பது அமெரிக்காவுடைய இராணுவத்தில் கட்டுப்பாட்டின் கீழும், வடகொரியா என்பது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள நாடாக எப்படி தோன்றியது, விளங்கியது என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டி பிறகு 1962இல் அணிஸ்வேரா இயக்கம் அந்த கொள்கையை எடுத்து இந்தியா போலவே இந்த வடகொரியாவும் அணிஸ்வேரா இயக்கத்தில் இருந்து செயல்பட்டு வருகிறது. இந்த தூதரக உறவு 1972இல் தூதரக உறவு ஏற்படுத்தப்பட்டு பிறகு அது படிப்படியாக தொழில்நுட்ப வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், பிறகு இந்த ஆட்டோமொபைல்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த துறை, குறிப்பாக ஹூண்டாய் போன்ற எல்ஜி அந்த ஸ்மார்ட் போன், சாம்சங் போன்ற ஸ்மார்ட் போன் தயாரிக்கிற அந்த முயற்சி, அதில் எப்படி முதலீடு செய்கிறார்கள், அந்த கொரியா கம்பெனி எப்படி இந்த இந்தியாவிலே சிறப்புற ஒத்துழைத்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் சமகாலத்திற்கே கொண்டு அதை விளக்கி காட்டுகிறார். பிறகு அரசியல் தொடர்பு, அதன் பின்னாக இந்த கொரியாவுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு என்பது, கொரியாவிலே அதிகமாக வங்காளதேசத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்கிற தகவலை எல்லாம் எடுத்து சொல்லி அது
ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கும் கொரியாவை கற்றுக்கொள்வதற்குமான ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டு அங்கிருந்து ஸ்காலர்ஷிப் ஆய்வுத்தொகை, அந்த ஆய்வுக்காக அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கான அந்த உதவித்தொகையெல்லாம் எப்படி தருகிறார்கள், அதை எப்படி பெற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த நூலிலே விளக்கமுறை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இது முதல் பகுதியாக அமைகிறது. அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது பண்டைய கொரியா வரலாற்றில் இந்தியாவின் பங்கு என்ன, இந்தியாவுக்கும் பண்டைய கொரியாவுக்கும் பண்டைய காலத்தில் இருக்கின்ற தொடர்பு என்ன, வரலாற்று தொடர்பு என்ன என்பதை பற்றி இந்த இரண்டாம் இயல் விவாதிக்கிறது. அதிலே குறிப்பாக இந்த கொரியா என்பது இதற்கான அரசுகள் எல்லாமே ஒரு புராண கதைகள் தான் இதுக்கு நிறைய இருக்கிறது. புராண கதைகள் தான் இங்கே நிறைய இருக்கிறது. இந்த சங்யுக் அப்படிங்கிற ஒரு நூல், அந்த நூலில் இருந்துதான் நிறைய புராண கதைகள் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த அரசர்கள் என்பவர்கள் எப்படி வருகிறார்கள்? இந்த அரசர்கள் சொர்க்கத்தில் இருந்து மண்ணை நோக்கி வந்த அரசர் முதல் அரசர் என்று சொல்லப்படுகிறது. அந்த அரசர் பிறகு கரடி போன்ற ஒரு பெண்ணை மணந்து கொண்டு, அந்த கரடி சம்பந்தப்பட்ட நிறைய துன்பங்கள்லாம் இருக்குது. அவங்க எப்படி வந்து கரடி புலி, அந்த புலியாக இருந்தவர் எப்படி புலியாகவே இருக்கிறார், கரடி ஒரு 10 நாட்களில் எப்படி மனிதனாக மாறுகிறார் என்ற தொன்மங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, பிறகு இந்த தொன்மங்கள் எப்படி இந்திய தொன்மங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது, இந்த அரசுகள் தொடர்பான புராணங்கள்ல எப்படி இந்தியாவோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது, இந்த அரசுகள் என்பது தனியாக இல்லை, அது தனியாக அரசி. முக்கியமாக இந்த நூலுடைய மையமே அந்த அரசியோடு தொடர்புடையதான். முதல் அரசி என்பது இந்தியாவில் இருந்து வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அதிலே அந்த செம்பவளம் என்று அந்த பெயர் இருக்கிறது. அதுல அயுக், அந்த காயா, அவங்க எந்த இடத்துல இருந்து வராங்க, காயா என்கிற இடத்துல இருந்து வருகிறார்கள் என்பதெல்லாம் எடுத்து சொல்லி இந்த பகுதி சிறப்புற இந்த தொன்மங்கள், இந்த புராணங்கள், பிறகு அந்த கிங்ஸ்ரோ என்ற ஒரு இதுதான் முதல் அரசர். இந்த செம்பவளம் என்கிற ஒரு காயா இனத்தை சார்ந்த ஒரு வணிக பெண்ணை அவர் இந்தியாவிலிருந்து சென்றிருக்கிறார். அவரை மணந்து கொண்டு அவர்தான் முதல் அரசியாக இருக்கிறார் என்பதெல்லாம் அதுக்கான சான்றுகள் எல்லாம் திறம்பட தொகுத்து அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த இயலிலே. அடுத்ததாக ஒரு தொன்மம் எப்போது சரித்திரமாகிறது, இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த தொன்மங்கள் எப்போது சரித்திரமாகிறது என்கிற அந்த கேள்வியோடு மூன்றாவது பகுதி வருகிறது. இந்த பகுதியிலே இந்த தொன்மங்களை எப்படி நாம் வரலாறாக மாற்ற முடியும், அதற்கான வரலாற்று தடயங்கள் எல்லாம் எங்கெங்கு இருக்கின்றன என்பதை திறம்பட தொகுத்து அளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த காயா என்பது ஒரு வணிக குல பெண் தான், வணிகம் செய்வதற்காக என்ற பெண் தான். அவர் கிங்ஸ்ரோ என்ற அரசரை மணந்து பிறகு அங்கிருந்து அவர்கள் அந்த இனங்கள் இந்தியாவுடைய நிலப்பிரபுக்களோடும் இந்தியாவுடைய வணிகர்களோடும் தான் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அங்க பல பழங்குடிகள் அந்த கொரியாவிலே இருந்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி இந்த கிங்ஸ்ரோ என்கிற ஒரு ஆட்சி வருவதற்கு முன்னாடி, அந்த அரசர் வருவதற்கு முன்னாடி இங்க பல்வேறு பழங்குடிகள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் கூட இந்த நூலிலே சிறப்புற சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதுல உடோகான், அடோகான், உடோகான், இச்சுகான் என்றெல்லாம் அந்த பழங்குடிகள் 70,000 மக்கள் அங்கு இருந்ததாக, 75,000 மக்கள் அங்கு இருந்ததாக அந்த தகவல் அதெல்லாம் திரட்டி இந்த நூலிலே சிறப்புற சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொன்மங்கள் எப்போது சரித்திரமாகிறது என்றால் அதற்கு ஒரு வரலாற்று தன்மையை நாம் கொடுக்கிற போதுதான், அதற்கு அந்த வரலாற்று தன்மையை எங்கெங்கெல்லாம் உருவாக்க முடியும் என்கிற சாத்தியப்பாடுகளை, குறிப்பாக இந்த அயோக் என்பது அது அயோத்தி என்று புரிந்து கொள்ளப்பட்டு, அயோத்தியிலே வந்து இந்த கொரியா வம்சத்தை சார்ந்த கிங்ஸ்ரோ, அந்த கிங் பே கியூன் என்று இரண்டு வம்சங்கள், கொரியா வம்சங்கள் 2 குலம் இருக்கிறது என்று சொல்லி
அந்த 2 குலத்தை சார்ந்த அந்த நினைவாக, அந்த கிங் அவருடைய நினைவாக, கிங்ஸ்ரோ நினைவாக உத்தரப்பிரதேசத்திலே உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியிலே அவருக்கு நினைவு சின்னம் 200 கோடி ரூபாய் செலவில் 1998 ஆண்டு நிறுவப்பட்டிருக்கிறது என்ற தகவல் எல்லாம் சொல்லி, இந்த நூலுடைய முக்கிய நோக்கமே இங்கிருந்தான் தொடங்குகிறது. இந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த காயா என்கிற இந்த கொரிய கிங்ஸ்ரோ என்ற கொரிய அரச வம்சத்துக்கு என்ன தொடர்பு என்கிற கேள்வியை எழுப்பி, அதிலே இரட்டை மீன், அந்த இரட்டை மீன்கள் என்ற ஒரு சின்னம் இருக்கிறது உத்தரப்பிரதேச அந்த கெசட்ல பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் எடுத்து சொல்லி, இது ராயல் சொசைட்டிக்கு இந்த பங்களிப்பு இருக்கிறது, அது கடன் இந்த இரட்டை மீன் தொடர்பான விஷயம் அங்க தொடரப்பட்டிருக்குது அப்படின்றத சொல்லி, பிறகு அது முகலாயரும் பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றதை சொல்லி, ஆனாலும் இவர்களெல்லாம் பயன்படுத்தினாலும் கூட ஒரு கடல் இருந்தால்தான் அங்கே அந்த மீனுக்கான பொருள் இருக்கும். மீன் சின்னத்தை யார் வைத்திருப்பார்கள் என்றால் கடலை ஆளக்கூடியவர்கள், கடலோடு தொடர்புடையவர்கள் என்கிற ஒரு அருமையான ஒரு கருத்தை எடுத்து வைத்து இந்த தொன்மம் சரித்திரமாகிற அந்த தன்மையை சிறப்பான முறையிலே இந்த பகுதியிலே நூலாசிரியர் விளக்கியிருக்கிறார். இது ஒரு ஹிஸ்டோகிராபி, வரலாற்று வரைவியல் என்கிற நிலையில் அமைகிறது. இந்த என்னதான் இது ஹிஸ்டரி இல்ல, ஹிஸ்டோகிராபி. இது அந்த கிடைக்கின்ற எச்சங்களை கொண்டு, சின்ன சின்ன கண்ணிகளை கொண்டு பின்னுகிற ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று வரைவியல். புதிதாக அந்த வரலாற்றை வரைவது என்பதாக இது ஆகிறது. இது முக்கியமான ஒரு முயற்சி. அடுத்த நிலையிலே இந்த தொன்தமிழ் தொடர்ச்சி, தொன்தமிழ் தொடர்பு, பண்டைய காலத்தில் தொல்தமிழருக்கும் இந்த கொரியருக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை இந்த இயல் ஆராய்கிறது. இந்த பகுதியிலே வணிக தொடர்பு குறித்து விரிவாக பேசப்படுகிறது. இதிலேதான் தாய்லாந்தில் ஒரு அகழ்வாய்வு செய்த போது இங்கே கிடைப்பது போல அந்த புலி சின்னம் பொறித்த ஒரு நாணயம் கிடைக்கிறது. அப்புறம் உரைக்கல், அதாவது இந்த தங்கத்தை எல்லாம் உரைத்து பார்ப்பார்கள், உரைக்கல் கிடைக்கிறது. இவர்கள் யார் என்றால் தமிழ் வணிகர்கள். ஏனென்றால் தமிழ் வணிகர்கள் தான் பழங்காலத்திலேயே செங்கடல் வழியாகவும் பிறகு மத்திய தரைக்கடல், அரபிக்கடல் வழியாகவும் சென்று மத்திய தரைக்கடல் வரையிலும் எகிப்து வரையிலும் அவர்கள் வணிகம் செய்திருக்கிறார்கள், கிழக்கு நோக்கியும் போயிருக்கிறார்கள் என்றெல்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது. இங்கு இந்தோனேசியா, சீனா, தாய்லாந்து போன்ற கம்போடியா, கொரியா, ஜப்பான், இந்த ஜப்பான் வழியாகத்தான் எல்லா விதமான தொடர்பும் ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் எடுத்துக்காட்டி, ஜப்பானிலே கிடைக்கிறது, இலங்கையிலே கிடைக்கிறது. அந்த ஒற்றுமைகள் தமிழ்நாட்டில், ஆந்திராவில் இந்த இரும்பு காலம் என்று இரும்பு கருவிகள், குறிப்பாக கொடுமணல் அகலாய்வில் கிடைக்கின்ற அந்த கருவிகளை எல்லாம் எடுத்துக்காட்டி அந்த கொடுமணல் பண்பாட்டை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த இயல்ல சிறப்புற வாதிடுகிறார் நூலாசிரியர். இது எதற்கான முயற்சி என்றால், இந்த பண்டைய காலத்திலே தமிழருக்கும் கொரியாவுக்கும் தொடர்பு என்ன என்பதை எடுத்து காட்டுவதற்காக இத்தகைய இணைப்பை நூலாசிரியர் அரிதில் முயன்று சிறப்புற செய்திருக்கிறார். இது போற்றப்பட வேண்டிய முயற்சியாகும். உண்மையிலே இந்த பண்டைய தமிழகத்தில் என்னது, பண்டைய சீனாவுக்கும் பண்டைய தமிழகத்துக்கும் ஒரு பெரிய உறவு இருந்தது என்பதெல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த கல்வெட்டுகள், தமிழ் வரி வடிவம் பொறித்த கல்வெட்டுகள் எல்லாம் அங்கங்கே கிடைப்பதையெல்லாம் பார்க்கிறோம். அவற்றையெல்லாம் கவனமாக எடுத்துக்காட்டி இணைத்திருக்கிறார் நூலாசிரியர். இங்கேதான் இந்த தொல்தமிழருடைய தொடர்பு இந்த இயலிலே சிறப்புற வாதிடப்படுகிறது. குறிப்பாக அந்த மீனா, பாண்டி மீனா என்கிற ஒரு பெயர் இன்றும் கூட வழங்கப்படுகிறது. பேச்சு வழக்கிலே பெயர் இயல்பாக பெயர் சூட்டுகிறார்கள். தென்பகுதியிலே, நம் தென் தமிழகத்திலே பாண்டி மீனா என்கிற ஒரு பெயரை இயல்பாகவே சூட்டுகிறார்கள். இந்த வழக்கையும் எடுத்துக்கொண்டு இது ஒரு முக்கியமான பண்பாடு, நம்மளுடைய மரபு வழிபட்ட பண்பாடு இந்த வழக்கமெல்லாம் இருக்கு. எனவே இந்த மீன் சின்னத்தை கொண்ட அந்த வணிகம், பெண்
தமிழ் பெண் தான் என்பதை சிறப்புற எடுத்து காட்டுகிறார் நூலாசிரியர். குறிப்பாக அதற்கான இந்த பட்டினப்பாலை நூலிலிருந்தும் கலித்தொகையிலிருந்தும் இருக்கின்ற அந்த செய்திகள் எல்லாம் எடுத்து காட்டுகிறார். வணிகர்கள் தமிழர்கள் மிக சிறப்பான வணிகத்தை செய்திருக்கிறார்கள், வணிக உறவை பல நாடுகளோடு வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம மணிமேகலை காப்பியத்தெல்லாம் எடுத்து பிடித்தால் மணிமேகலை காப்பியத்தையும் இங்கு மேற்கோள் காட்டி நூலாசிரியர் விளக்குகிறார். இந்த மகத வினைஞரும் மராத்தி கம்மாளரும் யவன தச்சரும் அவதி கொள்ளரும் தமிழ் வினைஞரும் தம்முள் கூடி என்று மணிமேகலை காப்பியம் எடுத்து சொல்லுகிறது. இந்த மேற்கோளை எடுத்துக்காட்டி எப்படி அந்த வணிகர்களை தொழிலாளர்களை எல்லாம் இந்த நூல் இது தமிழர்கள் அழைத்து இருக்கிறார்கள் என்பதெல்லாம். அப்புறம் பட்டினப்பாலை புகார் நகரத்தை பற்றி பூம்புகாரை பற்றியெல்லாம் அது எப்படி காஸ்மா மொபிலிட்டன் சிட்டியாக எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் எடுத்து காட்டுகிறார். இதில் முக்கியமான இந்த பகுதியில புலிப்பொறித்து புறம் போக்கி என்பது ஒரு முக்கியமான வரி, பட்டினப்பாலையிலே ஆளப்படுகிற வரி. இலச்சினைகள், இந்த இலச்சினைகளை பொறித்துதான் அந்த வருகிற காதக ஆக்கமானாலும் சரி, ஈழத்து உணவானாலும் சரி, இப்படி எந்த பொருளான காவிரி பயனாலும் சரி, காவிரி கங்கை வாரியானாலும் சரி, இப்படி எதுவானாலும் அது இறங்குகிறது என்றால், பூம்புகாரிலே இறங்குகிறது என்றால் அந்த இறங்கின அந்த பொருள்களுக்கு இலச்சினை, புலி இலச்சினை பொறிப்பார்கள். பொறித்த பிறகுதான் அதை வெளியில் அனுப்புவார்கள் என்பதெல்லாம். அதே மாதிரி வெளியில் அனுப்புவதற்கும் இறக்குமதியான பொருளுக்கும் அந்த இலச்சினை சூட்டி தான் வெளியில் அனுப்புவார்கள், உள்ளே எடுப்பார்கள் என்பதெல்லாம் இந்த பட்டினப்பாலை சொல்லுகிறது. இந்த இலச்சினை தான் மீன் இலச்சினை என்பதை நூலாசிரியர் கொண்டு இணைத்து, இந்த பாண்டி மீனா என்பதுதான் செம்பவளம் என்பவள், காயா என்பது சதுப்பு நிலம், இந்த காயல் பட்டினம் நமக்கு தமிழில் சதுப்பு நிலம் என்று சொல்லப்படுகிறது, அதுதான் காயா என்பதெல்லாம் எடுத்துக்காட்டி இந்த நூலிலே சிறப்புற அந்த காயா என்கிற ஒரு இடமானாலும் சரி, அந்த காயாவில் இருக்கிற அந்த பெண் செம்பவளம் என்கிற பெண்ணானாலும் சரி, மீன் சின்னத்தை உடையவர் அவர் தமிழ் பெண் தான், தமிழ் நாட்டிலிருந்து சென்ற ஒரு வணிக குழு உடைய தலைவர் அவர் என்பதையெல்லாம் சிறப்புற எடுத்து காட்டுகிறார். இத்தகைய சான்றுகள் உத்தரப்பிரதேசத்து காலத்திலிருந்து திரட்ட முடியுமா, அங்கு என்ன இலக்கியம் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் நோக்க வேண்டும். அத்தகைய ஒரு சிந்தனையை இந்த பகுதி நமக்கு தருகிறது. அடுத்த நிலையிலே இந்த கொரியா பௌத்த தமிழ் தொடர்பு என்பதாக அமைகிறது அடுத்த இயல். இந்த பகுதியிலே இந்த கொரியாவிற்கு பௌத்தம் ஜப்பான் வழியாக, சீன வழியாக சென்றிருக்கிறது என்பதையும் நூலாசிரியர் சிறப்பாக எடுத்து விளக்குகிறார். குறிப்பாக அந்த கொரியாவிற்கு புத்த பிக்குகளாக சென்றதும் கூட தமிழர் என்பதை இந்த நூலிலே, இந்த இயலிலே எடுத்து காட்டுகிறார். குறிப்பாக மாரநாதன், அவர் பேரே மாறன்னாவே நமக்கு பாண்டியருடைய பேர் ஞாபகத்துக்கு வரும். வழுதி, மாறன் என்பதெல்லாம் பாண்டியருடைய செழியன் என்பதெல்லாம் பாண்டியருக்குரிய குடிப்பெயர்கள். அப்ப இந்த மாரநாதன் என்பது ஒரு தமிழ் பெயராக இருக்கிறது. இது ஜிங் என்ற சீன மரபு வம்சத்தை சார்ந்தவர் இவர் என்று அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகளிலிருந்து எடுத்துக்காட்டி சொல்லுகிறார். அந்த கிபி 372 முதல் முறையாக இந்த மாரநாதன் என்கிற ஒரு புத்த பிக்கு இந்த நாட்டிற்கு கொரியாவிற்கு செல்லுவதை சிறப்புற எடுத்துக்காட்டி, பிறகு அவர் மூலமாக இந்த பௌத்தம் கிழக்கு நோக்கி பரவி, அதன் பிறகு போதி தர்மர், அவரும் நேரடியான தமிழர் என்பதை நாம் அறிவோம். போதி தர்மர் கிழக்கில் மிகப்பெரிய ஆளுமையாக, புத்த ஆளுமையாக மதிக்கப்படுவர், பார்க்கப்படுபவராக இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு சிறப்பு கிழக்கு நாடுகளிலே இருக்கின்றது என்பதெல்லாம் எடுத்துக்காட்டி இந்த இயலை சிறப்புற அமைத்திருக்கிறார் நூலாசிரியர். இந்த புத்தத்தை கொரியாவிற்கு கொண்டு சென்றவர்கள் தமிழர்கள் என்பது வழியாக கொரிய பௌத்தத்திற்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த இயல் சிறப்புற எடுத்து காட்டுகிறது. அடுத்ததாக மொழி ஒற்றுமை, கொரிய மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள ஒற்றுமை, அந்த எழுத்து ஒற்றுமை, எழுத்து வடிவம் ஒன்று போலவே இருக்கிறது என்பதை சிறப்புற இந்த இயலிலே
எடுத்துக்காட்டுகிறார். குறிப்பாக உயிர்மை எழுத்து என்பதை, அதாவது அது கணிதம் என்பது கூட, அந்த கணித வடிவம் கூட ஒன்று போலவே இருக்கிறது என்பதில் எடுத்துக்காட்டுகிறார். குறிப்பாக இந்த காயா இனத்தை சார்ந்த அந்த பெண் வந்து அம்மா அப்பா என்று, அதாவது அன்னையை அம்மா என்றும் தந்தையை அப்பா என்றும் அழைக்க வேண்டும் என்று அந்த காயா இனத்தை சார்ந்த அந்த செம்பவளம் என்கிற பெண் சொன்னதாக, அந்த அரசி சொன்னதாக அந்த குறிப்புகள் இருப்பதனால எடுத்துக்காட்டி இந்த இயலிலே சிறப்புற சொல்லுகிறார். அதில் இருக்கிற அந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்து வடிவம் போலவே இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறார். குறிப்பாக இந்த மூவேந்தர்கள் போலவே, மூவேந்தர்களுக்கு இந்த சங்கியூக் என்கிற ஒரு நூல் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இது வந்து அங்க இருக்கிற 3 அரச மரபுகளை, குரேகோ, பெக்ஜா மற்றும் சில்லா என்று ஒரு 3 அரச மரபை பற்றி இந்த பகுதிக்கு முன் பகுதி பேசுகிறது. அந்த கொரியோகா அந்த காலகட்டத்தில் தான் மாரநாதன் என்பவர் சென்றார். அந்த சில்லா என்கிற ஒரு அரச மரபு ஆண்டு கொண்டிருந்த போதுதான் அந்த போதி தர்மர் சென்றார் என்பதெல்லாம் முந்தைய இயல்ல காட்டியிருக்காங்க. இதுல லியோன் அப்படிங்கிற ஒரு புத்த துறவி தான் இந்த சங்கியூகா என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் என்று சிறப்புற. அந்த சங்கியூக் என்பது 3 அரச மரபுகளை பற்றி, கொரியாவில் இருந்த 3 அரச மரபுகளை பற்றி எடுத்துக் கூறுகிறது. இது மூவேந்தரோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த நூலிலே அழகுற எடுத்துக்காட்டுகிறார். இந்த மூவேந்தர், இந்த சங்கியூகா என்கிற 3 அரச மரபு, இதற்கு முன்பாக இந்த ரங்குகா அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கிறது. அது சீன மொழியில் எழுதப்பட்ட நூல் என்பதை எடுத்து சொல்லி, இந்த மொழி ஒற்றுமை அங்கோ, இந்த மொழிக்கு வந்து அங்கோ என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் வடிவத்தை, எழுத்து வடிவத்தையும் அந்த தமிழ் சொற்களையும் கலந்து இருக்கின்ற இந்த மொழிக்கு அங்கோ என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஜூன் கிரி என்கிற ஒருவர் தான் இந்த பெயரை சூட்டினார். இந்த பெயர் சூட்டப்பட்டது வந்து இவர் வந்து 1876 முதல் 1914 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஜூன் கிரி அவர் தான் அங்கோ என்று இந்த மொழிக்கு பெயரை சூட்டி, இப்போ அங்கோ என்கிற ஒரு மொழியும் கொரியாவில் இருந்து வருகிறது. அது தமிழ் வடிவத்தை, தமிழ் சொல்லோசையை கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் இந்த மொழி ஒற்றுமை என்கிற பகுதியிலே சிறப்புற எடுத்துக்காட்டுகிறார். இந்த நூலை படித்து முடிக்கிற போது பிறகு பிற்சேர்க்கை இருக்கிறது, பிந்தைய பிற்சிந்தனைகள், அதுல பின்னொட்டு என்ற 6 பின்னொட்டு கொடுத்திருக்கிறார். அது எங்கெங்கெல்லாம் எடுத்தாரு என்னங்கிறதெல்லாம் பத்தி ரொம்ப விரிவாக அந்த நூலிலே அவர்கள் அரிதில் முயன்று திரட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நூலை படித்து முடித்த உடனே நமக்கு தோன்றுகிற சிந்தனை என்னவென்றால், இது உண்மையிலே மணிமேகலை காப்பியத்தை வாசித்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கிறது. மணிமேகலை காப்பியத்தில் தான் இங்க சொல்லப்படுகிற எல்லாத்துக்குமான கதை அங்கே இருக்கிறது, மணிமேகலை காப்பியத்தில் இருக்கிறது. அதை வாசித்த அனுபவம் எனக்கு கிடைக்கிறது. அது இல்லாம இந்த நூலை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு எட்டிமாலஜி, வேர்ச்சொல் ஆய்வு, அது தொடர்பான விவாதம் இதில் இருக்கிறது. அந்த வேர்ச்சொல் ஆய்வு நமக்கு தெரியணும். பிலாலஜி, மொழி மெய்யியல் என்று சொல்லப்படுகிற ஒரு டிசிப்ளின், ஒரு புலம் இதுல வருகிறது, மெத்தடாலஜி. அது இல்லாம ஹிஸ்டோகிராபி, முன்ன சொன்ன மாதிரி வரலாற்று வரைவியல் வருகிறது, தொல்லியல், அகழ்வாய்வியல், இது போன்ற பல துறை சார்ந்த அந்த அணுகுமுறை இதிலே சிறப்புற கையாளப்பட்டிருக்கிறது. அப்படி கையாண்டதுனால்தான் இந்த நூல் சிறப்புற அமைந்திருக்கிறது. இது அனைவரும் இந்த நூலை வாங்கி வாசிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான நூல். ஏனென்றால் இந்த கிழக்கு கடலை எடுத்துக்கொண்டால் தமிழருக்கும் இந்த கிழக்கு கடற்கரையில் கடலோரம் இருக்கின்ற கடைகோடி மனிதர் வரையிலும் தமிழர்கள், தமிழ் பண்பாடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் பண்டைய இலக்கியங்களில் படிக்கிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் தொகுத்து திரட்டி உண்மையிலே அந்த கொரிய, சீன மொழி, ஜப்பானிய மொழியில் இருக்கின்ற அந்த நூல்களை எல்லாம், அந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து, அரசாங்க கெசட்டில் இருக்கின்ற ஆதாரங்களை எடுத்து அரிதில் முயன்று இந்த நூலை பேராசிரியர் கண்ணன் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய பெரிய வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப நன்றி முனைவர் ரமேஷ் அவர்களே. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு உங்களுடைய திறனாய்வு இருந்தது. ஸோ என்ன மாரியான புதுமுகங்களுக்கு வந்துட்டு இது மிகப்பெரிய அனுபவமா இருந்தது அது. ஒரு நூல வாசிக்கிறது ஒரு பெரிய அனுபவம் அது. அது போக அந்த நூல வந்து அ ஒரு முனைவர் வந்து திறனாய்வு செஞ்சு எங்கள மாரியான ஆளுங்களுக்கு வந்து படிக்காமலே வந்துட்டு அத இன்னும் வந்து மேற்கொண்டு படிக்க வைக்கணுங்கிற ஆர்வத்த வந்து தூண்டியிருக்கீங்க இருந்தது. நெறைய விஷயங்கள் நான் வந்து பெர்சனலா கத்துக்கிட்டேன் இருந்தது. ஸோ அ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பதிப்பு வந்துட்டு அவ்ளோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேணும் அது. ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கணும். அதுமே நம்ம முனைவர் கண்ணன் சார்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வந்து இதனுடைய புத்தகத்தினுடைய அந்த ட்ரிகர் பாயிண்ட் உருவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். ஆனா, இப்ப நீங்க சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது நெறைய இந்த நூல பத்தி ஒரு வணிக தொடர்பு பத்தி தெரியப்பட்டது. சமகால தொடர்பு, மேற்கொண்டு பண்டைய நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு எப்படி டிராவல் பண்ணாங்க அது. கடல் கடந்து வாணிபம் தேடுங்கிறது வந்து எப்படி அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இங்க கொரியா வரைக்கும் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பா சொன்னீங்க இருந்தது. ஸோ நெறைய ரெஃபரன்ஸ் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அது. மணிமேகலை காப்பியம் மேற்கொண்டு அ பல அ முன்னோர்கள் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க அது. அது போக வந்து மொழி ஒற்றுமை, எழுத்து ஒற்றுமைலாம் வந்துட்டு நெறைய விஷயங்கள் பகுதிகள்ல இருந்ததெல்லாம் வந்து தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய திறனாய்வு. ஸோ இப்ப வந்து நானு அ திரு முனைவர் கண்ணன் அவர்கள் வந்துட்டு அவர் வழங்கிய இந்த திறனாய்வ வந்து ஏற்புரை ஏற்று, மேற்கொண்டு உங்களுடைய சில அனுபவங்கள வந்து பகிர்ந்து கொள்ளுமாறு திரு கேட்டுக்கிறேன். வணக்கம். தமிழ் கூறு நல்லுலகிற்கு கண்ணனின் அன்புகள். முதலில் இந்த நூலை எடுத்து அதை திறனாய்வு செய்ய வேண்டும் என்று எடுத்து இன்று வந்து இவ்வளவு நேரம் வந்து அதை பற்றி அழகாக எடுத்துரைத்த ரமேஷ் அவர்களுக்கு, முனைவர் ரமேஷ் அவர்களுக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கின்றேன். அவர் மிக ஆழமாக அவர் ஆங்கில புத்தகத்தையும் படித்தார், பிறகு அதனுடைய தமிழாக்கத்தையும் படித்தார். இதுல இன்னொன்னு இருக்கு, கொரிய மொழியிலயும் இது இருக்கு. ஆனா கொரிய மொழி யாருக்கும் தெரியாது. கொரிய மொழியிலயும் இந்த நூல் வந்து இருக்கு. அவங்க வந்திருக்காங்களா தெரியல. வந்து பவானி ரவிச்சந்திரன் தான் வந்து அதை மொழிபெயர்ப்பு செய்தார்கள். அவர்களுக்கு நான் அழைப்பு கொடுத்திருந்தேன், இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இருக்காங்களா தெரியல. ஆக இந்த நூலுடைய அமைப்பு எப்படி நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு மறுப்பு. அதான் முதல் ஆரம்பமே அப்படித்தான் இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு தமிழ்ச்சியை கொண்டு போய் வடநாட்டுல வச்சுட்டாங்க. வடநாட்டுல வச்சு அவருடைய நினைவு சின்னம்ங்கிறது வந்து அயோத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அது ஒரு வகை பிழையான, அதாவது 1998 இந்த முயற்சி நடந்திருக்கு. நான் கொரியா போறது 2001 தான் போறேன். அதனால 2003 போறேன். அந்த காலகட்டத்தில் என்னால எதுவும் செய்ய முடியல. தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சிருப்பேன். நான் கொரியா போனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த தொடர்பு எனக்கே தெரிய வருது. ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கொரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்குங்கிறத பத்தி யாருமே பேசல. ஓகே, நான் தான் அதை பற்றி விரிவாக பேசுகிறேன். நான் பேசினதற்கு பிறகுதான் நாங்க வந்து மின்தமிழ் இந்த டிஸ்கஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரிசா பாலு வர்றாரு, அதுக்கப்புறம் நாகராஜன் வர்றாரு, பேராசிரியர் நாகராஜன் வர்றாரு. அதற்கப்புறம் தான் அது ரொம்ப பரவலாக, அதாவது நான் இந்த செம்போளம் என்ற பெயர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட வீடியோ நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து செம்போழம் யாரு செம்போழம் சொன்னாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன் செம்போழம் பேர் வந்ததுன்னு கூட தெரியாம அவ்வளவு விரிவாக வந்து இது எடுத்துட்டு போயிட்டாங்க, பப்ளிக் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப எல்லாருமே வந்து அவங்க ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சது மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது தமிழர்கள்ட்ட உள்ள அது ஒரு பெரிய குறைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு ஆய்வு நோக்குங்கிறது இன்னும் வரல. அவங்க வந்து பொதுவா வந்து அப்படி பாரம்பரிய கதைகள் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்களே தவிர, இது ஒரு ஆய்வு, இந்த ஆய்விற்கு வந்து இதற்கு ஒரு சோர்ஸ் இருக்கு, அந்த சோர்ஸ் சொன்னவர் யாரு, அவர் எந்த சோர்ஸை வச்சு பேசினாரு அப்படிங்கிறத பத்திலாம் விரிவாக நுணுக்கமாக போகக்கூடிய அளவுக்கு பொறுமை கிடையாது தமிழர்களுக்கு. அதனால மடமடன்னு பரவிடுச்சு, இது வைரலா பரவிடுச்சு. இந்த இந்த மாதிரி கொரியால இருந்து ஒரு பொண்ணு போச்சு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. வந்து உங்களுக்கு கொரியாவுக்கும் தமிழர்களுக்கும் வந்து இப்போ ஒரு நெருங்கிய ஒரு கலாச்சார தொடர்பு இருக்கு. உலகம் பூராவுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொரியன் சோப் ஆப்பராமாங்க, அந்த டிராமாவை பார்க்கறதுல ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு.
உங்களுக்கு தெரியும் கொரிய பாப் இசை வந்து அவ்வளோ பாப்புலர். ஈவன் ஜப்பானீஸே வந்து பயங்கர அளவுக்கு வந்து கொரிய பாப் இசை இருக்கு. அப்ப அப்ப இவங்களெல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு மயக்கத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த தொடர்பு இருக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு மேல போயிடுச்சு. இதுல என்ன பெரிய வேடிக்கைன்னா, அவங்களுக்கு இந்தியா பத்தி இதை முதல்ல சொல்ற கிம் பியோங் மோ வந்து அவருக்கு ஐடியா இல்லை. அவர் சொல்றாரு, அவருடைய மெமரிஸ்ல சொல்றாரு வந்து இந்த பொண்ணு அயுத்தாங்கிற இடத்துல இருந்து வந்ததுன்னு இல்லையோன்னு எழுதியிருக்காரு. அப்ப அயுத்தாங்கிறது எங்க இருக்குன்ட்டு நான் இந்தியன் மேப் அப்படி பார்த்தா அயோத்தின்னு இருந்தது. இப்போ அயோத்தியா தான் அயுத்தா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஃபிக்ஸ் பண்றாரு. எவ்வளவு பிழை பாருங்க. ஒரு சரித்திரத்தை வந்து அவ்வளவு சிம்பிளா சொல்லிட முடியாது. ஓகே, இதுல என்ன பெரிய வேடிக்கைன்னா, நான் வந்து சோல் நேஷனல் மியூசியத்துக்கு போய் பார்க்கிற பொழுது ஒரு டீட்டெயில்டு மேப் இருக்கு கொரியன்ல. ஒரு டீட்டெயில்டு மேப், அதுல வந்து எப்படி கொரியாவும் தமிழ்நாடும் தொடர்புல இருக்கு அப்படிங்கிறத பத்தி அந்த மேப்ல போட்டிருக்கு. இந்த கடல் வணிகம் அப்படிங்கிறது தொன்றுதொட்டு, அதாவது வந்து நமது சிந்து சமவெளி நாகரிகம் உருவான காலத்திலிருந்து வந்து கொரியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அதை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது. இவருக்கும் தெரியல. கிம் பியோங் மோ தான் இதை பத்தி ஆரம்பிச்சு வைக்கிறவர் அவர் தான். அவருக்கும் தெரியல. அவர் அதை பத்தி சொல்லல. அவர் என்ன பண்ணிட்டாரு, லேண்ட் ரூட் போடுறாரு. எப்படி வந்து அயோத்தியால இருந்துட்டு, ஏன்னா அயோத்தியான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அயோத்தியால இருக்கிற பொழுது இரட்டை மீன் சின்னம் வந்து அதுல இருக்கு. மீனுக்கும் அயோத்தியாவுக்கும் அது கங்கைக்கரையில இருக்கக்கூடிய ஒன்று, அதை வச்சுக்கலாம். ஆனாலும் வந்து இந்த மீன்கிறதுக்கு ஒரு தொல் சிம்பாலிசம் வந்து சவுத்துல இருக்கு. ஏன்னா கடலோடிகளாக இருப்பவர்கள் தமிழர்கள் தான். அப்ப அதை பற்றி அங்க ஒரு சீ ரூட் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த ஹிஸ்டரி ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சிடுறோம் நிச்சயம். ஆனா அதுல எம்பசைஸ் பண்ணாம அவர் அயோத்தியான்னு நினைச்சிட்டதுனால ஒரு லேண்ட் ரூட் போட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கதையை உருவாக்கினார். அதனால இந்த நூலுடைய முதல் தொடக்கமே வந்து ஒரு மறுபார்த்தம் போது வந்து அது எவ்வளவு தவறான ஒரு ஒரு பிழை, சரித்திர பிழை நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு, அதற்கப்புறம் இந்த முயற்சியை நான் எடுத்ததற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பொருளாதாரம். அதாவது வந்து இந்த ரத்த பந்தம் வந்து இருக்குங்கிறது கொரியர்களுக்கு ஒரு எங்கேயோ உள்ளுணர்வா இருக்கு. இல்லாட்ட நீங்க யோசிச்சு பாருங்க, உல்சான் அப்படிங்கிற இடத்துல தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹுண்டாய்ங்கிறாங்க, ஹிண்டேன்னு சொல்லணும். அந்த ஹிண்டே கார் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி இருக்கு. அதுக்கு செகண்ட் பிக்கெஸ்ட் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. இது ஜஸ்ட் நாட் அன் ஆக்சிடென்ட். அவங்க இங்க வந்து தே ட்ரஸ்டட் வந்து ஒரு உங்களுக்கு வந்து யூகேயும் யுஎஸ்ஏயும் ட்ரஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து கொரியன்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அங்கே கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்றான். அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லுது இங்க போ அப்படின்ட்டு. அது வந்து அந்த தூதுவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா ஏறக்குறைய ஒரு 400 கம்பெனிகள், கொரியன் கம்பெனிகள் சென்னையை சுத்தி இருக்கு. யூ திங்க் திஸ் இஸ் ஜஸ்ட் அ கோயின்சிடன்ஸ் அப்படின்னு கேட்டாரு. இவனுக்கு தொடர்பு இருக்கிறது உள்ளுக்குள்ள ஒரு உள்ளுணர்வா தெரியுது அவங்களுக்கு. அதை இப்போ உணர்றாங்க அவங்க. இப்போ வந்து நிறைய அந்த அம்மா அப்பாங்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழுக்கும் கொரிய மொழிக்கும் கொரிய பண்பாட்டிற்கும் இந்த கடைசி சாப்டர் பண்பாடை பத்தி நான் பேசுறேன். அதை வந்து அவர் சொல்ல விட்டாரு ரமேஷ். ஏன்னா வந்து அதுல இந்த பண்பாட்டு சிறப்புகள் எப்படி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாக. இப்ப நம்ம வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏரியாலேயே வந்து கொரியா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உதாரணமா ஜப்பான் இருக்கு. ஜப்பான்ல அப்பானா ஒத்தோசான், ஒக்காசான் அப்படிம்பாங்க. அதே போல அங்க உள்ள மொழிகள்ல வந்து அப்பா அம்மா வேற மாதிரி. இவன் கரெக்டா அப்பாங்கிறான், கரெக்டா அம்மாங்கிறான், அன்னிங்கிறான், ஓகே, ஆபுஜிங்கிறான், சோ அஜுமா அப்படிங்கிறான். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கொரியால இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு போன உடனே தெரியும், சரி நீங்க நம்ம பயில்க தாண்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒன்றை வந்து அவங்க வந்து அதை கவனம் கொள்ளாம அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்கேயோ கொண்டு போய் வடநாட்டுல யாரு அம்மா அப்பா சொல்றா, ஓகே நம்ம தானே சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த மொழி தொடர்பு பத்தி அவர் சொன்னாரு. ரொம்ப 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 முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அது. என்னன்னா தமிழ் நெடுங்கணக்கை தான் மாடலா வச்சு கொரிய ஹங்குல் அப்படிம்பாங்க. அந்த ஹங்குல் அப்படிங்கிறது அந்த கொரிய மொழிக்கு பேர். அந்த ஹங்குல்ங்கிறது வருது. ஓகே, எப்படி வந்து நமக்கு வந்து 12 உயிரும் வந்து 18 மெய்யும் சேர்ந்து உயிர் மெய்யாக 247 எழுத்து வருது அப்படிங்கிறது வந்து தமிழ் நெடுங்கணக்கு. இது அப்படியே வச்சு அவர் உருவாக்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எழுத்துக்கு குறைச்சிருக்காங்க. 247 இல்ல, 100 சொச்சத்திலேயே அவர் முடிச்சிடுறாரு. கிளவரா பண்ணியிருக்காரு அந்த வேலையை. ஆனால் வந்து அதுக்கு ரோல் மாடல் யாரு அப்படின்னா வந்து தமிழ் நெடுங்கணக்கு.
அது மட்டும் இல்ல, பின்னாடி சமகாலத்துல சில இன்னும் கொஞ்சம் உள்ள நுணுங்கி போய் பார்த்தா சிந்து சமவெளி நாகரிகத்தில் எப்படி வந்து இந்த பானையொட்டு குறியீடுகள் கிராஃபிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஃபிட்டிங்கிறது நான் பார்த்தேன், யாருக்குமே தெரியல. நான் அங்க போய் சொல்றேன், இந்த கிராஃபிட்டி இதெல்லாம் என்னங்கன்னு கேட்டேன். இது காயா மக்கள் பயன்படுத்திய சிம்பாலிசம், ஆனா இதுக்கு பொருள் என்னன்னு தெரியல. ஹாபு சாரிரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹாபு சாரிரி. இந்த ஹாபு சாரிரி எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கொடுமணல், ஓகே, இங்க வந்து நம்ம கீழடி, இப்ப இங்க உள்ள சிந்து சமவெளி பார்த்தா அப்படியே இருக்கு. இதே கிராஃபிட்டி, இந்த கிராஃபிட்டி மார்க்ஸ் தான் வந்து என்ன ஆகுது, அப்படியே தமிழியா மாறுது. இந்த தமிழியாக மாறக்கூடிய அந்த மாற்றத்தை கூட நான் என்னாலக்குரிய அந்த கங்குல் மொழியில பார்க்க முடியுது. அப்ப இது வந்து நான் சொல்றது வந்து நிறைய உதாரணங்கள் நான் வந்து சாத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சங்க காலத்துல இருந்து தான் எடுத்து சொல்றேன். இந்த சங்க காலத்தினுடைய தொடர்பு தான் ரொம்ப மிக அதிகமா இருக்கு. அதை வைத்துதான் நான் சொல்றேன் ஒரு தமிழச்சி அப்படின்னு. ஆனா இப்ப போக பார்த்தா சிந்து சமவெளி காலத்துக்கு போகுது. ஒரு 4000 5000 வருஷத்துக்கு முந்தையே வந்து தமிழகத்திற்கும் கொரியாவிற்கும் உள்ள தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இந்த முதல் சாப்டர்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல் சாப்டர்ல இந்த பொருளாதாரம், ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் கொரியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கணும். ஏன்னா அப்படி இருக்கிற பொழுதுதான் வந்து உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், தமிழன் நலன் வருவான், ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அதை சொல்லிட்டேன். அதற்கப்புறம் தான் இந்த தொன் தொடர்புகளை பற்றி நான் பேசுறேன். தொன் தொடர்புகள் வந்து எப்படி அது பௌத்தம். இப்ப பாருங்க, இப்ப என்னுடைய ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, அது பௌத்தம். அதாவது வந்து திரிபிடிகா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய, அது வந்து யுனெஸ்கோவோட ஹெரிடேஜ் சைட் எனக்கு பின்னாடி இருக்கிறது. அது வந்து உடன் பிளாக்ஸ்ல வந்து புத்த கதைகள், புத்த போதனைகள், இது எல்லாத்தையும் வந்து அவங்க உடன் பிளாக்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க பின்னாடி. ஓகே, அதற்கு அடுத்து இருக்கு பாருங்க, இந்த பக்கத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி எல்லாம் இருக்கு பாருங்க. அதுல ஓலைச்சுவடி இருக்கு, இன்னும் பல விஷயங்கள் வந்து அந்த தமிழக தொடர்பை காட்டக்கூடியதாக உள்ளதெல்லாம் இந்த இதுல இருக்கு. ஓகே, என்னுடைய நூல்ல நிறைய படங்கள் நான் கொடுத்துருப்பேன். இன்னும் கூட இந்த தண்டட்டி போடுறதுல இருந்து எப்படி இந்த பாம்படம்னு சொல்லுவாங்களே, அதுல இருந்து வந்து எவ்வளவு பல விஷயங்கள் வந்து தமிழகத்திற்கும் கொரியாவிற்கும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு அந்த தொன்தமிழ் உறவுகள் எல்லாம் பற்றி பேசிட்டு, அதற்கப்புறம் அப்கோர்ஸ் மொழி ஒற்றுமைங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு அது வந்து யாருமே இது வரைக்கும் பேசாத ஒரு விஷயம். அது இந்த தன் சுட்டு, இப்போ வந்து நானின் அப்படின்னா அங்கேயும் நான் சொல்றதுதான் நானின் பாங்க. அதே போல நோனன் நீங்கிறது வந்து நீன்னு சொல்லக்கூடிய அதே அமைப்பு வந்து அப்படியே தமிழ்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. இதுல வந்து இப்போ வந்து இந்த சிந்து சமவெளி இதை பற்றி நாங்கள் ஒரு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அதுல நேற்று வந்த ஒரு செய்தி என்னது அப்படின்னா வந்து எப்படி ஜெனடிக்ஸ் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பத்தி அதுல சொல்றாங்க. அதாவது வந்து இந்த ஜப்பான் அப்படிங்கிற இந்த தீவே வந்து அடிப்படையாக யாயோயி என்ற ஒரு இனக்குழு தான் வந்து அங்க வந்து செட்டில் ஆகி பரப்புறாங்க. இந்த யாயோயிங்கிற இனம் எங்க இருந்து வருதுன்னா கொரியால இருந்து வருது அப்படிங்கிறாங்க. இந்த கொரியாவுக்கு யார் வந்தாங்க அப்படின்னா இந்த செம்பவழம் வழியாக சென்ற அந்த ஆய்குலத்து மக்கள் தான். அந்த ஆய்குலம் தான் யாயோயி அங்க மருவி பெயர் பெற்றிருக்கு. இதை வந்து நீங்க வந்துங்கன்னா ப்ரொஃபசர் ஓனோ வந்து மிக விரிவாக வந்து எப்படி இந்த யாயோயி மக்களுடைய கவிதை தொகுப்பு மான்யோஷு, அந்த மான்யோஷுங்கிறதுக்கும் சங்கப்பாடல்களுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பேராசிரியர் மனோன்மணி சண்முகதாஸ் வந்து ரொம்ப விளக்கி மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. ஆக இந்த ஜப்பான் கொரியா இந்த தொடர்புகளை உருவாக்கியவர்கள் வந்து நமது தென்பாண்டி. ஸோ அந்த கடைசி சாப்டர்ல வந்து இப்ப சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து ஓகே, அங்க உள்ள வழிபாட்டு முறைகள், விழாக்கள், வாத்தியங்கள், அந்த காயாகும் அப்படிங்கிறது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம யாழ் தான். இந்த யாழ் இசை, அப்புறம் வந்து பறைங்கிறது அங்க இருக்கு, உடுக்கை, இந்த மாதிரி ஏகப்பட்டது இங்க என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அங்க இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒப்புமை காட்டி வந்து அப்புறம் பிற்சேர்க்கையில வந்து இது பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். ஓகே, ரொம்ப பேருக்கு அது போய் பார்த்தாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் ஒரு வகையில் அடிப்படையாக என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய மின்தமிழ் உரையாடல்கள் இதை வச்சுதான் வந்து இப்பொழுது சமகாலத்துல வந்து கொரியாவை பற்றிய அந்த விழிப்புணர்வு வந்ததுங்கிறத என்னால நிச்சயமா சொல்ல முடியும். ஆனா அவங்க யாரும் சொல்றது இல்லை, இதுல இருந்தா நாங்க எடுத்தோம் அப்படிங்கிறத யாருமே சொல்றது இல்லை. தமிழர்களுக்கு அது ஒரு வழக்கம் இல்லை, நேர்கோள் காட்டுதல் அப்படிங்கிறது வழக்கம் இல்லை. தானே கண்டுபிடிச்ச மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ செம்பவழம் அப்படிங்கிற பேர் நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தா அதை 2 வகையா நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து கங்குல்ங்கிற மொழி வரத்துக்கு அது வந்து 15ஆம் நூற்றாண்டுல வருது. அதற்கு முன்னாடி வரைக்கும் சீன மொழியில் தான் வந்து கொரிய வந்து எழுதிட்டு இருந்தாங்க. உதாரணமா நம்ம வந்து தமிழ சம்ஸ்கிருதத்துல இருந்தா எப்படி தமிழுக்குன்னு நமக்கு ஒரு வரி வடிவம் இருக்கு. அது நமக்கு தமிழுடைய தொன்மையை காட்டக்கூடியது. பாவம் கொரியர்களுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் நீங்க பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் பாங்க. அப்போ அந்த அந்த பொலிட்டிக்கல் லாங்குவேஜுக்கான எழுத்து முறை வந்து இல்லை அவங்கள்ட்ட. அப்ப சீன எழுத்துல தான் எழுதியிருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு வந்து இறங்கின உடனே அவ என்ன சொன்னான்னு தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இது கிபி 47 நடக்கிற கதை. அதை வந்து இல்லியோன் வந்து 13ஆம் நூற்றாண்டுல பதிவு பண்றாரு. இடையில எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. இப்போ இந்த கேப்ல வந்து அந்த பொண்ணு என்ன சொன்னான்னு தெரியாது. அவளுக்கு ஹோஹுவான் ஓக் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு சீனத்துல எழுதுறாங்க, ஹோஹுவான் ஓக் அப்படின்னு. இந்த ஹோஹுவான் ஓக் அப்படின்னா என்னடான்ட்டு நான் கொரியால வந்து சீன பசங்கள்கிட்ட கேட்டு பார்த்தேன். ஒரு வேலுக்கும் தெரியல. ஏன்னா சமகால சீனம்ங்கிறது வேற. ஓகே, மாசத்துவம் வந்ததுக்கு அப்புறம் உள்ள சீனம்ங்கிறதே வேற. இது வந்து அதற்கு முன்பான பழமையான சீனம். இந்த சீனத்தை பற்றி தெரிந்தவர்கள் யாருன்னா ஜப்பானியர்கள் மட்டும்தான். அவங்களுக்கு தான் இன்னும் பழமையான சீனத்தை அவர்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா அப்படி இப்படி கண்டுபிடிச்சதுல வந்து கடைசியில வந்து இந்த ஹோஹுவான் ஓக் அப்படிங்கிறது ஹோன்னு ஆளுமையுடைய, குவான் அப்படிங்கிறது வந்து ஓக்குன்னா செம்பவழம், பழம், இது வந்து பானா சிகப்பு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வச்சு அவளுக்கு பேரு ப்ராபபிளி ஷி வாஸ் செம்பவழம் அப்படின்னு சொன்னேன். அந்த செம்பவழம்ங்கிற பேர் எப்படியோ பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனா இதை நான் வந்து சென்னையில் ஒரு கருத்தரங்கில் வந்து நான் இதை பற்றி பேசும் பொழுது பேராசிரியர் காம்பே, அவர் வந்து டோக்கியோ பல்கலைக்கழகத்தின் மேனாள் பேராசிரியர். அவர் இந்த உரையை கட்டிட்டு ஓடி வந்து என்னை கையப்பிடிச்சுக்கிட்டு, நீங்க சொல்றது ரொம்ப சரி, கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு அவர் தான் அந்த யாயோயி கதையை சொன்னார். யாயோயி கதையை சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய உரைக்கு பிறகு அவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில என்ன சொல்றாருன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஃபைண்டிங். அது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹோஹுவான் ஓக்ல ஹோவை விட்டுருவோம், ஹுவான் ஓக் அப்படிங்கிறது 2 எடுத்துட்டு, இந்த ஓக்குங்கிறது வந்து கொரியன் வந்து அதை சீன இதை ஓக்குங்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அது பழைய சீனத்துல அதை எப்படி உச்சரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாங் ஓக்குங்கிறத மட்டும் எடுத்துட்டு அதை வந்து பழைய சீனத்துல உச்சரிக்கிற அந்த உச்சரிப்பிற்கு போய் அந்த உச்சரிப்பினுடைய பொருள் என்னன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா அதனுடைய பொருள் என்னன்னா பாண்டிய அப்படின்னு வருது, அவ்வளவுதான். அதாவது பாண்டி நாட்டை வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சீனர்கள் வந்து பாண்டிய நாட்டை பாண்டியன்னு சொல்றதுக்கான அந்த ஒலி குறிப்பு தான் இது நான் பாண்டி நாட்டுல இருந்து வந்தேன் சொல்லியிருக்கான். மோஸ்ட் ப்ராபபிளி பாண்டி மீனான்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா பாண்டி மீனாங்கிறது மதுரையில ரொம்ப பாப்புலர் அந்த பேர். உன் பேர் என்னடின்னு கேட்டா நான் பாண்டி மீனா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, அதுல பாண்டிய நாட்டினுடைய தொடர்பும் இருக்கு, மீனாள் அப்படிங்கிற இந்த 2 மீனும் தொடர்பு இருக்கு. அப்ப இது வந்து நாங்க சென்னையில வந்து அந்த இன்கோ சென்டர்ல வெளியிடும் பொழுது அங்குள்ள கொரியர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க என்ன பண்றாங்க, காயானா புத்த கயா அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போயிட்டு இது வடநாட்டுல அப்படித்தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் இது காயா இல்லைங்க, இது காயா. காயாங்கிறது காயல் அப்படிங்கிற அந்த மீன். அந்த காயல்ல வந்து எல் வந்து சைலண்ட் ஆயிடுச்சு, அது காயா அப்படின்னு இருக்கு. ஸோ அதனுடைய அடிப்படையா வந்து மீன் சின்னம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க என்டையர் கொரியால பார்த்தீங்கன்னா அந்த மீன் சின்னம்ங்கிறது இங்க மட்டும்தான், அந்த கிம்ஹே பகுதியில் மட்டும்தான் மீன் சின்னம் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்போ அந்த அந்த கிம்ஹே பகுதியே சதுப்பு நிலம், காயல்பட்டினம் அப்படிங்கிற மாதிரி அதுவே ஒரு சதுப்பு நிலம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து சேர்ந்தவர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஆய்குடி மக்கள் தான் அங்கே வந்து சேர்ந்திருக்காங்க. அதை இப்போ நாங்கள் ஜெனடிக்ஸ் வழியாக ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து தாரிணிங்கிற ஒரு பெண்ணும் இந்த இதில் கலந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இதை பிஹெச்டி தீமை எடுத்து கொரியன் பல்கலைக்கழகத்திலே செய்வதற்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களையும் நான் வந்து இந்த ஏன்ஷியன் டிஎன்ஏ லேப்ஸ் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி 2 லிங்க் பண்ணுறேன். ஸோ ஏன்ஷியன் டிஎன்ஏ வழியாக வந்து நம்ம இந்த ஜெனட்டிக், ஏன்னா அம்மா அப்பாங்கிற ரிலேஷன்ஸோட எவ்வளவு ஒரு ஒரு பண்பாட்டு ஒற்றுமைகள், இவ்வளவு நெருக்கமா எழுத்து ஒற்றுமை, ஏகப்பட்ட ஒற்றுமை இருக்கும்போது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு மரபு தொடர்பு நிச்சயமா இருக்கும். அதை நம்ம இனிமேதான் கண்டுபிடிக்கணும். அதை அவங்க எல்லாம் செய்ய போறாங்க. ஆக வந்து இதுல வந்து இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்வதற்கு நிறைய இருக்கு. தமிழர்கள் இன்னும் ஒரு ஆர்வத்தோட ஈடுபடணும். இந்த பொய்யுரைகள் எல்லாம் விட்டுட்டு, அதாவது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா தமிழர் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவனா இருக்கான்.
இது எடுத்த உடனே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வந்து அவளை வந்து ஆஹா ஊகான்னு சொல்றதை விட்டுட்டு இருந்தேன்னா ஆய்வுபூர்வமாக பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவர் அதை ரொம்ப அழகா சொன்னார். அவர் ரமேஷ் வந்து எப்பொழுது ஒரு துன்பம் என்பது ஆய்விற்கு உட்படுதுன்னா அது சரித்திரமாக மாறும்பொழுதுதான் அந்த சரித்திர சான்றுகளை நம்ம காட்டணும். அது எப்படி வந்து சாத்தியப்பாடுகளை காட்டணும். நான் பண்ணியிருக்கிறது அதான். அவர் தமிழ் பெண் என்பதற்கான சாத்தியப்பாடுகள் எக்கச்சக்கமா கொடுக்குறாங்க. அவ வந்து வடநாட்டு பொண்ணு இல்லை, அவ தமிழ் பொண்ணு தான் அப்படிங்கிறதுக்கான அந்த கொராபரேட்டிவ் எவிடன்சஸ் சொல்லுவாங்க. அதை நீங்க பார்த்தாலே புரியும். ஆமாடா, இது எப்படி நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல இன்னொரு ஒரு பெரிய தெரியாத விஷயம் என்னன்னா, தமிழகத்தினுடைய பௌத்தத்தை பற்றிய சரித்திரங்கிறது முழுக்க அழிக்கப்பட்டிருக்கு. அதனால பௌத்த கதையாடல்கள் அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்லை. ஓகே, இப்போ அவங்கள்ட்ட பௌத்த கதையாடல் இருக்கு பாருங்க. பௌத்தத்தை கொண்டு வந்தது கிபி 47ன்னு அவன் ரெக்கார்ட் பண்றான் இல்லையோ. ஆனா ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 8ஆம் நூற்றாண்டுல சீனா வழியா வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கொரியா வழியா வந்தது. இப்ப ஜென் அப்படிங்கிறது வந்து இந்த போதி தர்ம வழியா அங்க வருது அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பௌத்த பிட்சுக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த அம்மா தான் கொண்டு வந்தது தமிழ்நாட்டுல இருந்து. அதற்கான சில சான்றுகளையும் நான் சொல்றேன். இப்ப நீங்க இந்த எனக்கு பின்னாடி உள்ள இந்த பேக்ரவுண்ட் படத்தை பார்த்தீங்கன்னா அது பௌத்தம். பௌத்த கதைகள், ஜாதக கதைகள், பௌத்த போதனைகள், இது எல்லாம் அடங்கிய திரிபிடிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திரிபிடிகா வந்து உடன் பிளாக்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய வேலைன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2000 சொச்சம் புக்ஸ் இருக்கு அதுல. நான் பின்னாடி நீங்க பார்க்கணும். அது பூரா பௌத்தம் சம்பந்தம். இந்த பௌத்தத்தை எடுத்து போனது தமிழர்கள் அப்படிங்கிற இந்த பேருண்மை வெளியே தெரியாது. இன்னும் தெரியல, யாருக்குமே தெரியல. ஸோ நம்ம வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான நிறைய காரியங்கள் இருக்கு. இது ஒரு முதல் முயற்சியாக நான் செய்யறேன். சுபா கரெக்டா சொன்ன மாதிரி இந்த முயற்சி வந்து ஒரு சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு முயற்சி. ரொம்ப லைட்டா இல்லை. இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அவங்க சொன்ன மாதிரி தமிழக அரசு வந்து இதுல கவனம் செலுத்தணும். இதுகளுக்கு ஒரு நினைவாலயம் உருவாக்கணும் அப்படின்னு 2015 நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேசினபோது நான் சொல்றேன். ஓகே, டாக்டர் பசும்பொன் அவர்கள் வந்து நம்ம நிச்சயமா வந்து இது மதுரையில இருக்கு, இவங்களுக்கான ஒரு நினைவாலயம் உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த முயற்சி அதுக்கு மேல வரல. இப்பொழுது சில முயற்சிகள் கன்னியாகுமரியில் செய்யலாம் என்று எடுத்துட்டு இருக்காங்க. பாராட்ட வேண்டிய ஒன்று. ஏன்னா இவ தமிழ் பொண்ணு, இவ வந்து அயோத்தியில் இருக்கக்கூடிய வடநாட்டு பொண்ணு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து அது அவங்க எல்லாம் சொல்றாங்க வந்து அவங்க தட்டிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இந்த கான்ஸ்பிரசிலேயே தான் தமிழனுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும். கான்ஸ்பிரசி தியரி அப்படிலாம் நடக்கலை. அது வந்து இந்த கொரிய பேராசிரியர் வந்து தெரியாதனமா அங்களுடைய அயோத்தியால போய் இந்த பொண்ணு அங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மிக தவறு. கொரியாவில் இருக்கக்கூடிய 5-6 மில்லியன் கிம் இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து எங்களுடைய மூதாதையர் வந்து இந்தியாவிலிருந்து வந்தார்கள் அப்படிங்கிறத நம்புறாங்க. அவங்களுடைய நிறம் கூட கொஞ்சம் நம்ம மாதிரி மாநிறமா இருக்கும். அப்போ வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய தாய் வழி வந்து இந்தியாவிலிருந்து வந்தார்கள்னு சொல்றாங்களே, தமிழகத்திலிருந்து வந்தார்கள் அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இந்தியாவை பற்றி அவ்வளவு தெரியல அவங்களுக்கு. நம்ம சொல்றோம் உன்னுடைய மூத்த தாய் வந்து இங்கதான்டா இருக்கா, இவதான் வந்து ஆய்குலத்து ஆத்தாதான் ஆயுத்தா, நம்ம ஊர் ஆத்தாதான் இருக்கா. அவளை வந்து தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு முறைமையும் அங்க இருக்கு. நான் போய் பார்த்தேன். அதற்கான சில கதைகள் இருக்கு. அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம், இன்னொரு முறை பேசுவோம். அதை எப்படி அவளை தெய்வமா வழிபடக்கூடிய ஒரு நம்ம ஊர்ல எப்படி வந்து நம்ம சாமி இறங்கி பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அதை பற்றி எல்லாம் பேச்சுக்கள் இருக்கு. ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆய்வு இது. ஏன்னா அது அடிப்படையில வந்து ஒரு காதல் அப்படித்தான் நடக்கிறது. வணிகமும் காதலும் சேர்ந்ததுதான் வந்து இந்த கதையினுடைய அடிப்படை. ஓகே, இவ கனவு கண்டு என்னுடைய கணவன் வந்து தூர கிழக்குல இருப்பான்னா, அவனுக்கு அங்க ஒரு கனவு வருது, மேற்குல இருந்து பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுல இருந்தா இந்த கதையை ஆரம்பிக்கிறது. ஓகே, ஸோ இது ஒரு அழகான ரொமான்டிக், ஃபர்ஸ்ட் ரொமான்டிக். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு முதல் இன்டர்நேஷனல் மேரேஜ் அது தமிழர்கள் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். இரண்டாவது, இந்த சாத்துக்கள் மூலமாக முதல் முறையாக கொரியாவிற்கு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடிங் அதை அறிமுகப்படுத்துறாங்க. அது பாருங்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்று வந்து உலகத்தினுடைய 11வது மிகப்பெரிய பொருளாதாரமாக கொரியா இருக்கு. ஆனால் அதற்கு அடிப்படை வந்து அதுக்கு பின்னாடி தமிழ் வணிகம்
அந்த சாத்துக்களுடைய அறிவு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. மூன்றாவது, இந்த காயாங்கிறது வந்து ஒரு அரசமைப்பு இல்லை. இந்த காயாங்கிறது ஒரு கான்ஃபெடரேஷன் ஆஃப் மெர்ச்சன்ட் ஸ்டேட்ஸ். இது ரொம்ப ஆச்சரியம். அதுல என்னன்னா வந்து ஷில்லா பெக்ஜே அவர் சொன்னார் பாருங்க, அந்த மூவேந்தர்கள் வந்து கொக்ரியோ இவங்கள் வந்து ஒரு பெரிய அரசமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இங்க வெறுன வணிகத்தை மட்டும் வைத்து ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அது 500 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு இடையில இவங்களை ரொம்ப ப்ரெஷரைஸ் வந்துச்சுன்னா அவங்க ஓடிடுவாங்க, ஜப்பானுக்கு ஓடிடுவாங்க. அந்த யாயோயி மக்கள், இவங்க தானே யாயோயி மக்கள், அங்க போய் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் சரித்திர குறிப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து வணிகம் சார்ந்த ஒரு பெருமுயற்சி வந்து தமிழர்கள் வந்து வணிகத்தை கொரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால்தான் வந்து கொரியா வந்து இன்று ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார வணிக ஒரு நாடாக இருக்கின்றது. அந்த நாட்டினுடைய சிம்பல் இன்யான் இருக்கு பாருங்க. அந்த இன்யான்கிற சிம்பல் நம்ம நீங்க பாண்டி நாட்டுக்கு வாங்க, ஒவ்வொரு கோயிலையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இரட்டை மீன்கிறது தான் இன்யானா வந்து தமிழக சிற்பிகள் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. அதை அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய நேஷனல் இது அது வந்து அந்த இரட்டை மீன் தான். எல்லாமே உண்மையிலே நீங்க பார்த்தீங்கன்னா கொரியாவுடைய பண்பாட்டு வேர்கள் எல்லாமே வந்து இந்தியாவிலிருந்து போயிருக்கு, தமிழகத்துல இருந்து போயிருக்குங்கிறது ஒரு பெரிய பேருண்மை. இந்த உண்மை வந்து ரொம்ப இன்னும் அறியப்படாமல் இருக்கின்றது. நாமும் முயற்சி பண்ணி இன்னும் நிறைய சான்றுகளை நம்ம கொடுக்கணும். அதே போல அவங்களையும் வந்து இந்த ஆய்வுல ஈடுபடுத்தணும். இதுதான் இந்த நூலுடைய சிறப்பு. நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. ரொம்ப நன்றி சார். இந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்கா வந்துட்டு உங்களுடைய ஆய்வை வந்து இந்த நூலை பத்தி சொன்னதுக்கு இது. ஸோ நிறைய புதிய அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது. இது நீங்க சொன்ன மாதிரி இந்த இன்டர்நேஷனல் மேரேஜ், இன்டர்நேஷனல் ட்ரேடிங்கு, சேம் இந்த காயா இனம் இருந்தது, இதெல்லாம் நிறைய புதிய விஷயங்கள். அது ஸோ காலம் ஒரு சுழற்சியா தான் நான் பாக்குறேன். இருந்தது ஒரு காலத்துல நம்ம இங்க இருந்து அங்க போயிருக்கோம். இன்னைக்கு வந்து அப்படியே வந்துட்டு அவங்களுடைய அதை வந்து நம்ம வந்து ஏதோ புதுசா வந்து பாக்குறோம். இது ஒரு கொரியன் சீரீஸ்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவங்களுடைய காஸ்டியூம்ஸ்னாலும் சரி, அந்த ஸ்கின்னாலும் சரி, அது பிளஸ் வந்து ஜுவல்லரிஸ், இது எதுனாலுமே இப்ப வந்து கொரியாவோட இதை வந்து இங்க ஏதோ அடாப்ட் பண்ற மாதிரி வந்துட்டான இன்றைய மக்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ அங்கிருந்து நம்ம வந்து புதுசா வந்து இங்க கத்துக்கிறோங்கிற மாதிரிதான் இருக்காங்க. அது ஆனா இப்ப உங்களை மாதிரியான ஆட்கள்னாலதான் இந்த ஆய்வுகள்னாலதான் வந்துட்டு நம்ம இங்க இருந்தே ஆல்ரெடி நம்ம அங்க கொடுத்துருக்கோம். அதுதான் இப்ப வந்துட்டு நமக்கு ரிட்டர்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, மேற்கொண்டு நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க. இருந்தது இப்ப நம்மளுடைய வரலாறு வந்து அங்க வந்து தவறுதலா வந்து பதிக்கப்பட்டிருக்கு, நார்த்ல இருந்ததுல. அது இனியோ இப்ப இடம் மாறினாலும் வந்துட்டு அங்க ஒரு தமிழர் தான் நம்ம இருக்காங்கிறதா நமக்கு தெரியும். வந்தது இறைவனுக்கும் தெரியும். ஸோ வேற யாருக்கும் கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம் சார்ட்ட. சார் உங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க சார். VO1820 இருக்கீங்க. சாம்சங் SM ஒரு கை தூக்கிட்டாங்க. உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. ஐயா நீங்க பேசுறது கேட்கல, அன்மியூட் பண்ணிக்கங்க உங்களை. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா இந்த புத்தகை, இந்த நூல் இதுக்காக. என்னோட கேள்வி வந்து உங்களுக்கு முதல்ல இது எப்படி உங்களுக்கு தோன்றுச்சு? அதாவது தமிழர்களுக்கும் கொரிய நாட்டுக்கும் இந்த இது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து மற்றவங்க எடுத்து உங்களோட இதை நீங்க ஆரம்பிச்சு வச்சதை மற்றவங்க எடுத்து அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. அது மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கு முதல்ல எப்படி இது தோணுச்சு? நம்ம தமிழ்நாட்டுக்கும் கொரியாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், அது உங்களுக்கு எப்படி இருக்கு முதல்ல தோணுச்சு? ஏதாவது இது வழியா தோணுச்சா, இல்ல உங்களுக்குன்னு தனியா இது எவிடன்ஸ் கிடைச்சதா உங்களுக்கு? இல்ல, இது ரொம்ப தற்செயலாக நிகழ்ந்தது. எப்படின்னா, நான் கொரியாவுக்கு சூழலியல் ஆய்வுக்காக தான் போறேன். அங்க உள்ள ஒரு மிகப்பெரிய கடலாய்வு மையத்துல தான் வந்து பீங் எம்ப்ளாய்ட். ஸோ நான் அங்கதான் போறேன்.
ஆனா நீங்க வந்து எந்த தமிழனாக இருந்தாலும் என்னன்னு இல்லை, நீங்க எந்த தமிழன் வந்து நீங்க கொரியால கால் பதிச்சு அங்க ஒரு 2 நாள் இருந்தான்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு வந்து இவங்க எல்லாம் நம்ம ஆள்றா அப்படின்னு. அது வந்து அந்த அந்த பேச்சுல இப்ப நான் அப்படித்தான் நடக்குது. நான் வந்து தெருவில் போயிட்டே இருக்கேன், எங்க குடும்பம் எல்லாம் ஜெர்மனில இருக்காங்க, நான் மட்டும் அங்க இருக்கேன். அப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு அப்பா அப்படின்னு அவனை என் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஐயோ என் குழந்தை வந்து என்னை அப்பான்னு கூப்பிடுறான்னு திரும்பி பார்த்தா ஒரு கொரியன் குழந்தை அவ அப்பாவா அப்பான்னு கூப்பிடுறான். ஓகே, அப்புறம் பார்த்தா அம்மான்னு கூப்பிடுறான். என்னடா அது நம்ம மாதிரி அம்மா அப்பா சொல்றாங்க, இங்கே வாங்க இதுவா 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 அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு இயல்பாகவே வந்து அவங்க பேசக்கூடியது வந்து நமக்கு புரியுது. ஏதோ ஒரு வகையில் அந்த மொழி புரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனா வந்து உங்களுக்கு புரியுது. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா அப்ப தெரியுது எங்கேயோ இங்க ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, இது என்ன கனெக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படி. ரெண்டாவது நிகழ்வு என்னன்னா அங்க வந்து ஒரு அருங்காட்சியகத்துக்கு நான் போறேன். ஓகே, அந்த அருங்காட்சியகத்துக்கு போனா அந்த அருங்காட்சியகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இல்லை இந்தியாவில் எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகம் இல்லை கொரியாவில் இருக்கிறது ஷிலா அவருடைய இதில் இருக்கிறது. என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி பார்த்துட்டு வியப்போட நான் வெளியே வரேன். அப்போ ஒரு அம்மா என்கிட்ட கேட்குது, நீங்க இந்தியால இருந்து வர்றீங்களா? ஆமா இந்தியால இருந்து வரேன். உங்களுக்கு தெரியுமா நாங்க ஏன் அம்மா அப்பான்னு கூப்பிடுறோம்? பாருங்களேன், என் மனசுல இருக்க சந்தேகத்தை ஒரு கொரிய அம்மா வந்து எனக்கு விளக்குது. இல்லம்மா எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்க ஏன் உங்க அம்மா அப்பான்னு சொல்றீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்தியாவில இருந்து ஒரு ராணி வந்தாங்க, வந்துட்டு எங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு அவர் சாக போகும்போது அவர் என்ன சொல்றான்னா என் குழந்தைகளை என்னை எப்படி அம்மா அப்பான்னு கூப்பிடுதோ அதே போல கொரிய மக்கள் பூரா கூப்பிட்டோம்னா அவர் கடைசி வேண்டுதலை நிறைவேற்றதுக்காக தான் நாங்க இன்னும் வந்து அம்மா அப்பான்னு சொல்றோம். தெரிஞ்சு போச்சா? ஆப்வியஸா வந்து இந்த அம்மா சொன்ன உடனே வந்து இந்த கதை ஃபுல்லா விளங்கிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அது இந்த மொழி தொடர்பு வர மூன்றாவது, இந்த 3 தான் எனக்கு ரொம்ப முக்கியமா நான் ஏன் இதுல ஈடுபட்டேங்க. மூன்றாவது வந்து என்னதுன்னா அங்க கிஸ்ட்னு ஒரு பெரிய ஒரு குவாங்ஜூ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நானும் சுபாவும் போறோம் அந்த கிஸ்டுக்கு போயிட்டு அங்க ஒரு பிரான்ச் வந்து கொரியாவில் வந்து தமிழ் மொழி அறக்கட்டளைக்கு உருவாக்குவதற்காக நாங்க போறோம். அங்க பண்ணிட்டு இருக்கிற பொழுது அந்த பையன் வந்து கடைசியா வந்து என்னை திரும்ப அனுப்புறதுக்கு கோஜிங்கிறதுக்கு அதில் ஒரு 2 hours டிராவல் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சார் உங்களுக்கு எப்படி 1/2 மணி நேரம் ஆகும் பஸ் வரத்துக்கு, அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொரிய மொழி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா அது 1/2 மணி நேரத்துல கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஐயோ 10 நிமிஷம் போகுது சார், என்னடா அது அப்படின்னு பார்த்தா அப்பதான் எனக்கு புரிஞ்சது உயிர் மெய் 2 சேர்த்து உயிர் மெய்யும் சேர்த்து உயிர் மெய்ங்கிற கணக்கு அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. அவர் எவ்வளவு சிம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து நான் ஜப்பான்லயும் இருந்திருக்கேன் 5 வருஷம், கொரியால 8 வருஷம் இருந்திருக்கேன். இது 2க்குள்ள ஒற்றுமை வேற்றுமையை பார்க்கிறேன் பாருங்க. தமிழனுக்கு ஜப்பனீஸ் மொழி எளிதா பேசலாம், ரொம்ப எளிதா பேசுறோம் நமக்கு. நாங்க போனோம்னா நான் ஜப்பனீஸ் பேசுவேன். ஓகே, பேச்சு ஜப்பனீஸ் வந்து நமக்கு ரொம்ப, ஏன்னா தொடர்பு இருக்கு சார், நம்மளால எளிதா வரும். ஆனா எழுத்து ஜப்பனீஸ் உங்களுக்கு புரியாது, ஏன்னா அது வந்து சைனீஸ் காஞ்சி பழைய சிஸ்டம், அது ஒண்ணுமே புரியாது. ரிவர்ஸ் இங்க கொரியாக்கு வரீங்கன்னு வச்சுங்களேன், கொரிய மொழிங்கிறது தமிழ் மொழி மாதிரி ஒரு மிக தொன்மையான மொழி. உங்களால படிச்சு கத்துக்கிறதுங்கிறது வந்து நீங்க பெரிய எஃபர்ட் எடுக்கணும். ஓகே, ஆனா எழுத்து கொரிய எழுத்து வந்து 1/2 மணி நேரத்துல நீங்க கத்துக்கலாம். ஏன்னா அது நெடுங்கணக்கு, மடமடமட நீங்க வந்து வாசிக்க ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. ஓகே, இந்த 3 நிகழ்ச்சிகள் வந்து என்னை ரொம்ப அதிகமா பாதிச்சுட்டு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரிசர்ச் நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ள இறங்கி படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த புஸ்தகத்துல உள்ள எல்லா தடயங்களும் எனக்கு கிடைச்சது, ஒன் ஆஃப்டர் அப்படிங்கிற போது இப்போ வந்து ஐ எம் வெரி ஸ்ட்ராங்லி கன்வின்ஸ்ட் தட் அது வந்து ஒரு தமிழ் பொண்ணு தான் போயிருக்கா அப்படின்ட்டு. இதை வந்து எனக்கு நார்த் இந்தியாவில சொல்லணும், அதான் முக்கியம். அதனால தான் நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன். ஏன்னா வந்து நார்த் இந்தியன் ஸ்காலர்ஸ் வந்து இன்னும் எப்படி சரஸ்வதி நாகரிகம் தான் வந்து சிந்து சமொழி நாகரிகம்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதே போலதான் இதுக்கும் வந்து இந்த அம்மா அவங்களுக்கு தெரியுது. உண்மையில அந்த மிஸ்ரா அப்படின்னு அவர் தான் அந்த அயோத்தி அரசர், அவர்கிட்ட போய் பிபிசி இன்டர்வியூ பண்றான். என்ன சார் இங்க வந்து உங்களோட கொரிய தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னா அவன் சொல்றான், எங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, 17ஆம் நூற்றாண்டுல தான் எங்களுடைய கற்கரைமை ஆரம்பிக்குது, கிபி 47ங்கிறான்.
எங்களுக்கு 47 சர்த்தரவே கிடையாது. கிறிஸ்துக்கு முன்னாடியே உனக்கு சர்த்தரம் வேணா நீ சவுத்துக்கு தான் வரணும். இந்த பாண்டியன் சரித்திரத்தை நீ பார்த்தா சொல்றேன், சீனத்துல இருந்து கிமு 360 வந்து சீனர்கள் பாண்டியர்களை எப்படி சொன்னாங்கிறதுக்கு நம்ம இதுல அவன் குரோனிக்கல்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குறான், சீனர்கள் குரோனிக்கல்ஸ்ல இருந்து. அப்ப இத வந்து அந்த காலத்திலேயே எவ்வளவு பெரிய மன்னர்களா இருந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய கடலோடிகளா இருந்திருக்காங்க. சோ இதுதான் இப்ப எம்பசைஸ் என்னன்னா வந்து இந்த நார்த் இந்தியன் ஸ்காலர்ஸுக்கும் அதே போல கொரியர்களுக்கும் என்ன பெரிய வேடிக்கைனா, அது ஒரு கொஞ்சம் அன்பார்ச்சுனேட் இது எப்படின்னா வந்து கொரியா வந்து ஒரு நேசன்ட் ஒரு 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 டெமோக்ரஸி இப்பதான் உருவானது, 47 பின்னாடி தான் உருவாது. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நேஷனல் ஐடென்டிட்டிங்கிறத இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல அவங்க. ஓகே, இப்ப ஏற்கனவே நீங்க போனீங்கன்னா சுத்தி சுத்தி நேஷனல் ரிலிஜன்ங்கிறது புத்திசமா இருக்கு. ஓகே, எங்க போனாலும் புத்தர் இருக்காரு. ஓகே, பண்பாட்டு அளவுல அவர்கள் வந்து என்ன சத்தம், யாரோ ஒரு இன்டர்பிரன்ஸ் வருது. ஓகே, பண்பாட்டு அளவுல இவ்வளவு வந்து அயலகத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்ப வந்து உன்னுடைய மொழி மிச்சம் எல்லாமே வந்து தமிழகத்துல இருந்து வருதுன்னு சொன்னோம்னா மிரண்டுருவான். அதனால அந்த ஹிஸ்டோரியன்ஸ் வந்து இதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. ஏன்னா அதுக்குள்ள போனான்னா வந்து உண்மை தெரிஞ்சிடும். ஓகே, விச் தே டோன்ட் வாண்ட் டு நோ. இப்போ நம்ம வந்து உன்னுடைய எண்யான்கிறதே வந்து இங்க ரெட்டை மீன் அப்படின்னு சொன்னா மிரண்டுருவான். ஓகே, ஸோ வி கான்ட் சே தட் போல்ட்லி. ஓகே, அதனால ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் வந்து இப்ப நான் அதுக்காகத்தான் நான் ஹங்குல்ல எழுதினேன், அந்த மொழியில் எழுதி வந்து இங்கேருந்து பேராசிரியர் ஆறுமுகம் வந்து நம்ம திறந்தவெளி பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியர், அவர்கிட்ட நான் கொடுத்து விட்டேன். அவர் போனார் கொரியாவுக்கு, போயிட்டு ஒரு தொடர்புக்காக அவர் போனாரு. அங்க போயிட்டு அங்க கொரியன் ஓப்பன் யூனிவர்சிட்டி டீம்கிட்ட வந்து இந்த புக்கை கொடுத்துருக்காரு. அவங்க அதிசயமா பார்த்துருக்காங்க, இப்படி ஒரு புஸ்தகம் வந்திருக்கா கொரிய மொழியில எங்களுடைய சரித்திரத்தை பத்தி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நம்ம ப்ரமோட் பண்ணணும். எனக்கு ஏன் இன்னைக்கு வந்து ஒரு ரமேஷ் வந்து இதை பத்தி திறனாய்வு பண்றேன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா we need to promote. ரொம்ப நன்றி டாக்டர் கண்ணன் ஐயா. நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு இதுக்கு நீங்க அந்த சொன்ன கதை இல்ல, அந்த பொண்ணு வந்து அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னு, அதே மாதிரி வந்து ஒரு இதுல படிச்சேன், ஏதோ ஒரு ஆங்கில இதுல படிச்சேன். அதாவது தமிழ்நாட்டுல வேலை செய்யற கொரிய ஃபேக்டரியில அத ஹுண்டையோ சாம்சங்கோ அதுல கொரிய ஃபேக்டரியில வேலை செய்யற மேனேஜர் ஒருத்தர் மெரினா பீச்சுக்கு போயிருந்தாரு. அங்க வந்து ஒரு பையன் வந்து அப்பான்னு கூப்பிட்டானா, அவர் திரும்பி பார்த்தாரு. திருப்பி அவன் அப்பான்னு கூப்பிடுறதுனால என்னதான் கூப்பிடுறாருன்னு நினைச்சாரு, சொல்லிட்டாரு. அப்புறம் தான் அவருக்கே தெரிய வந்துச்சு இருக்கிற லிங்க். அவங்க மொழியில கூப்பிடுறது நம்ம மொழியில கூப்பிடுறது அவங்களுக்கும் அப்படியே தெரியுது. அதை வச்சுட்டு அதே மாதிரிதான் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு இது நான் படிச்சேன். நிச்சயம் நிச்சயம். சரி பாருங்களேன், அதே போல உரப்பா சாப்பிடுறவங்க அங்க வந்து நீங்க எந்த பாத்தீங்கன்னா ஜப்பனீஸ் ஃபுட் ரொம்ப பிளாண்டா இருக்கும். ஓகே, சைனீஸும் அப்படிதான் இருக்கும். அங்க உரப்பா ஊறுகாய் போட்டு சாப்பிடுற ஒரே வேலையை இங்கதான் கொரியன்ஸ். அந்த அவங்களுடைய உணர்ச்சி பூர்வமா அவங்க அப்ரோச் பண்றது எல்லாம் தமிழ்நாட்டுக்கார மாதிரியே இருக்கும். அந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் வந்து 1000 முகம், அவனுக்கு தந்தவே தெரியாது, எக்ஸ்பிரஷனே அவன் என்ன ஃபீல் பண்றானே நமக்கு தெரியாது. கொரியன்ஸ் அப்படி இல்லை, நம்மால் மாதிரி தான் பட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவான். ஓகே, ஊறுகாய் சாப்பிடுவான், நல்லா உரப்பா சாப்பிடுவான். இவன் நம்மாளுங்க, அவன் நம்மாளு சண்டை. ரொம்ப நன்றி டாக்டர் கண்ணையா. நன்றி நன்றி. வேற நிறைய வந்து நிவேதிதா இருக்காங்க, தாரணி இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒன்றும் கேட்கல. அந்த தரணி எல்லாம் வந்து பேசவே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க நினைக்கிறேன். இட் வாஸ் ப்ராபப்லி டூ லாங். ஓகே, யாருக்கும் கேள்விகள் இருக்கா? அது யாராலும் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் கேள்விகள். Pourquoi il n'y a pas de son? Il y a du son. வணக்கம், வாங்க. Venkataramanujam.
ஆமா வாங்க சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி நன்றி. உங்களுடைய விளக்கம் சங்க இலக்கியத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை விதமான சுவை, ஊறுகாய் சுவையினுடைய பயணம், ஜெனட்டிக்கல் பயணம், பண்பாட்டு பயணம், அதே மாதிரி அந்த இசைக்கருவிகளுடைய வாத்தியங்களுடைய பயணம், வணிக பயணம், எல்லாமே பயணமா தெரியுது சார். அம்மா தரம்பா இருங்கப்பா, நீங்க வேற 10 வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. நவுந்தோக்கா இப்படி உட்காந்துக்கிட்டா, நான் இப்படி உட்காந்துக்கிட்டா சார். வேற ஏதோ இன்டர்ஃபியர் ஆகுது. சார் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, இந்த தொடர்புகள்னு சொன்னீங்க. நான் எப்படியும் லைவா சங்க காலத்துல இருந்து பயணம் பண்ற மாதிரி இது வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உண்மைதான் உண்மையிலே வந்து அதை நம்ம தொட்டோட நீங்க வந்து கொரியான்னு தொட்டீங்கன்னா காலப்பயணம் பின்னாடி கொண்டு போயிடும். அதாவது நீங்க எழுத்துக்களால அப்படியே ஒரு பெரிய காட்சிகளை முன்ன கொண்டு வந்து ஒரு ரூட்டு கிடையாது. இப்ப எத்தனை பாதைகளை சொல்றீங்க? சுவை பயணம், உணவு பயணம், இசை பயணம், மரபணு பயணம், இன்னும் நிறைய பயணங்கள். ஒவ்வொரு ரூட்ல போன டிராபிக் கொண்டு நீங்க 6-7 ரூட்ல போட்டு கொடுக்குறீங்க. ரொம்ப அது மட்டும் இல்ல சார், இத்தனை மொழி தெரிஞ்சவங்க கலப்பு இல்லாம பேசுறீங்க. நான் கூட இப்ப சில கலப்புல பேசுறேன். எவ்வளவு ஒரு அருமையா சொல்றீங்க. ரியலி அப்ரிசியேட். அது ரொம்ப பாராட்டுறேன் சார். நன்றி நன்றி நன்றி. அதுவும் இந்த ஜூம் மீட்டிங் எனக்கு புதுசு சார். இப்பதான் இதுதான் நான் முதல் முறையா நான் இன்டராக்ஷன் பண்றேன், பக்கத்துல இருந்து பேசின மாதிரி. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். அது இந்த நீங்க உங்களை ஒரு பெரிய இதா சொன்னேங்க. அதுல மின் மனிதன், மின் வளர்த்தனம் நிறைய சொன்னாங்க. இனிமேதான் உங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரணும். மின் தமிழன் மின் தமிழன் மின் தமிழன், உலக குடிமகன். உலக குடிமகன். அதுதானே உங்களை இப்ப லிங்க் பண்ண விடுறதே. அந்த உலக குடிமகன்னா என்னை இவ்வளவும் புயலா சுத்த வைக்குது, பேச வைக்குது. புயலுக்கு முன்னாடியேமோ சார், புயலுக்கு முன்னாடியேமோ. அதான் இல்ல, அடுத்த வாரம் உலக குடிமகன் இதே போல விமர்சன கூட்டம் ஒண்ணு இருக்கு. ரொம்ப நன்றி சார். தகடூர் வாசகர் கூட்டம் வந்து அந்த உலக குடிமகனை விமர்சிக்கிறாங்க. கட்டாயம் சார். அதாவது நீங்க உள்ளுணர்வுன்னு சொன்னீங்கல்ல, அந்த உள்ளுணர்வு பயணம் தான் என்னுடைய பயணம். நன்றி 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 சார். நன்றி சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. அப்புறம் யாரோ பேசுனாங்க, அது யார்? நிவேதிதா போனா யாரும் தெரியல. ஆமாங்க சார், அது அப்படிதான் இருந்தது. நேம் காமிச்சது நிவேதிதா. சரி, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? யாருக்கும் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஏன்னா நம்ம வணக்கம். சொல்லுங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் வாங்க. அருமையா நிகழ்ச்சி. தமிழ் மரபு அறக்கட்டளை அருமையா நடத்தியிருக்காங்க. எனக்கு அந்த புக்கோட ஒரு காப்பி ஒண்ணு வந்து நான் எடுத்துக்கிறேங்க. நிச்சயம். அது ஆன்லைன்லயே அதுல போட்டிருக்கோம் பாருங்க. அந்த சேட்ல பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம். அது நீங்க தட்டினீங்கன்னா வந்து டக்குன்னு இது எந்த பதிப்பு? தமிழ் மரபு அறக்கட்டளை தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய பதிப்பு தான். ஓகே. ஓ சரி. விலை எவ்வளவுங்க அது? விலை 240 என்னமோ நினைக்கிறேன். ஓகே. இது டைரக்டா கொரியர்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க? ஆமா, டைரக்டா 209 ரூபாய் அது. ஓகே. ஆமா, இது வந்து இந்த காமன் ஃபோக்ஸ் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உடனே வீட்டுக்கு வந்துடும். அது தமிழ் மரபு அறக்கட்டளை இது நான் போட்டிருக்கேன். அது நீங்க தட்டி நீங்க வந்து எடுத்துட்டு பேசலாம். இதுல வந்து இங்குள்ள வாசகர்களுக்கு வந்து நமது நண்பரை அந்த சிறகுகள் அமைப்பை பற்றி சொல்லணும். இந்த கொரிய தொடர்புகளை பற்றி ஒர்சாபால் அவர்கள் மூலமாக அறியப்பட்டு இவர் வந்து ரொம்ப டீப்பா இன்வால்வ் ஆயிட்டு இவருக்கு வந்து அந்த மித்தாலஜி ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ரொமான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதனால இது வரைக்கும் ஒரு 5 பாடல்கள் அவர் வெளியிட்டிருக்காரு இது தொடர்பா. ரொம்ப அருமையான பாடல்கள். ஓகே. இதுல என்னன்னா வந்து அரிராங் அப்படிங்கிறது அங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன் கூட இருக்கு, அரிராங் அப்படிங்கிறது, அரிராங் எஃப்எம். இந்த அரிராங்கிறது கொரியால வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு தாலாட்டு பாட்டு. அரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ அப்படிங்கிற நம்ம பாட்டை தான் வந்து அரிராங்க அங்க மாறுது. ஓகே. அந்த பேக்ரவுண்ட்ல வச்சுட்டு இவர் அதே போல ஒரு வச்சுட்டு ரொம்ப அருமையான பாடல்களை வந்து கோசிரியர்கள் வந்து அந்த மீடியா ஒர்க்ஸ் வந்து வெளியிட்டிருக்கு. அந்த வகையில வந்து நம்ம அவரை நிச்சயம் பாராட்டணும். நன்றிங்க. புத்தக வெளியீட்டுக்கு வந்திருந்தார் இன்கோல வந்து இந்த புத்தக வெளியீட்டுக்கு ஐயா வந்திருந்தார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அந்த கொரியா சுவடுகள், தமிழ் சுவடுகள், அந்த புக்கை வந்து இப்பதான் வாங்கினேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன். நல்லது. கோடு போட்டு எல்லாமே படிச்சுட்டேன். ஆனா நீங்க பேசும்போது எனக்கு அதான் கோர்வையா சொல்ல முடியாது, டக்குன்னு சொல்ல முடியாது. அத்தனை விஷயங்களும் நான் 2 நாளா படிச்சதை நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்து கிராஸ் பண்ணியாச்சு. புத்தக திறனாய்வு எனக்கு ரொம்ப 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 பிரயோஜனமா இருக்கு. ஆமா, அவர் ரமேஷ் ஒன்றுமே பேசல. அவர் போயிட்டாரா, இருக்காரா? மூவ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, மிக்க நன்றிங்க. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா யாருக்கும்? ஏன்னா நம்ம நன்றி உரைக்கு சொல்லிடலாம், நேரம் ஆயிட்டு. சோ இப்போ தற்பொழுது நன்றி உரையை திருமிகு செல்வம் ராமசாமி அவர்கள் வழங்குவார். தெரியல எனக்கு செல்வம் ராமசாமி. செல்வம் ராமசாமி ஒரு நல்ல ஆர்வலர். அவர் என்னைய கீழடிக்கு கூட்டிட்டு போனார். கீழடிக்கு கூட்டிட்டு போய் அங்க என்னை ஒரு டிவி இன்டர்வியூ பண்ண வச்சாரு. ஸோ அப்போ வந்து அந்த நம்ம மதுரை அப்படிங்கிற அந்த டிவியில வந்து முதல் முறையாக அவர்களுக்கு வந்து கீழடிக்கும் கொரியாவுக்கும் தொடர்பு இருக்கிறத பத்தி அறிஞ்சது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு. செல்வம் ராமசாமி வந்திருக்காரா தெரியல. இருக்காங்க சார், இருக்காரு. பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காரு சார், குழுல இருக்கிறாரு. சரி, நான் கால் பண்ணி பாக்குறேன். ஊர்ல ஆனா பாத்தீங்கன்னா சார், இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய சன் அண்ட் டாட்டர்ஸ் எல்லாம் நிறைய இப்ப இந்த கொரியன் சீரீஸ் பாக்குறாங்க. சோ அவங்க மூலியமா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து ரிவர்ஸா அப்படியே, அதாவது அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, அந்த கொரியனுடைய அந்த பேரண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது மாதிரியே இருக்கு. அவங்க ரொம்ப டிசிப்ளின் வந்து இருப்பாங்க, அது அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க சார். ரொம்ப ரெப்புடேஷனா வந்து பாப்பாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து. ஆமா, இப்போ வந்து என்னுடைய கலீக் அங்க இருக்கவங்க, அவங்க லேடி சயின்டிஸ்ட், அவங்க தான் வீட்டுல பெரியவங்க. அதனால அவங்க தான் பேரண்ட்ஸை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது வீட்டுக்கு பெரியவங்க வந்து பெரிய பையனோ பொண்ணோ வந்து பேரண்ட்ஸை பார்த்துக்கணுங்கிறது இங்க இருக்கு. அதே போல பஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இப்ப அந்த மரியாதை எல்லாம் போச்சு. ஒரு பெரியவர் வந்தா டக்குன்னு எழுந்து இடம் கொடுப்பாங்க. அங்க எந்த பஸ்ல எந்த ட்ரெயின்ல நீங்க போய் பாருங்க, டக்குன்னு எந்திரிச்சுவாங்க பசங்க வந்து பெரியவங்களுக்கு. அதே போல சாப்பிடுற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அங்க அது அளவே வேண்டும், பெரியவங்களுக்கு கொடுங்கம்மா. வயசானவங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் மாதிரி நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். நினைக்கிறேன் செல்வம் சார் வந்துட்டாங்க. எக்ஸலென்ட். வாங்க செல்வம், அன்மியூட் பண்ணிக்கங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார்.
கண்ணன் சார செல்வம் சார் தான் நன்றி உரை சொல்லணும்னு சொல்லிட்டு கண்ணன் சார் வந்து ரொம்ப விருப்பமா இருக்காங்க. ஆமா நிச்சயம் மகிழ்ச்சி நிச்சயம் மகிழ்ச்சி. ஆமா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த தமிழ் மரபு அறக்கட்டளை அப்புறம் கண்ணன் சார் இருவருக்கும் நன்றிகள். சிறப்பாக அந்த தமிழ் மரபு அறக்கட்டளையின் அந்த திசைக்கூடல் புத்தக அறிமுக விழா நடந்து கொண்டிருந்தது. நான் இடையில வந்து பார்த்தேன். நான் ஃபுல்லா ஆன்லைன்ல தான் இருந்தேன். பட் இந்த பாண்டியன் ஹோட்டல்ல எங்க வீட்டுல ஏரியால கரண்ட் இல்லை, அதனால வீடியோல வர முடியாது. அதனாலதான் இப்ப பாண்டியன் ஹோட்டல்ல ஒரு சின்ன மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. இடையில வெளியே வந்து உங்களுக்காக பேசிட்டு இருக்கோம். தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவனர்கள் முனைவர் சுபாஷினி அண்ட் முனைவர் கண்ணன் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். அதனால பூவோடு சேர்ந்து நார் மணக்கும் போல நம்மளும் சேர்ந்து ஏதாவது நன்றி உரையாக கலந்துக்கிறோம், அப்பயாவது பேசிக்கிறோம் அப்படின்னு வந்திருக்கேன். அவங்களுடைய பயணம் வந்து எல்லாமே வெற்றி பயணம். ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நூல் அறிமுகம் வந்து மிக சிறப்பாக நடத்தினார் சாரு. அதோட தொகுப்பு வழங்கி கொண்டிருக்கிறார் நண்பர் சுரேஷ் பாபு, அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. வரவேற்புரை மட்டும் தாமதமாக வந்தேன், அதுக்காக மன்னிச்சுங்க. நன்றி உரையில என்ன சொல்றது, கொரியால மதுரையில ஒரு காந்தி மியூசியத்துல ஒரு இசை கச்சேரி நடந்துட்டு இருந்தது. அந்த இசை கச்சேரி தற்செயலா நான் போயிருந்தேன். அந்த கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கொரியன் மியூசிஷியன்ஸ். நம்மளுடைய நாதஸ்வரம் மாதிரியே, நம்மளுடைய தமிழ் மாதிரியே, நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வெஸ்டர்னைஸ்டு மாடர்னைஸ்டா வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கள போய் விழா முடிஞ்சோடனே, நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கேட்டோம். கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா அழகா பேசினாங்க. தமிழ் மேல அவ்வளவு பற்றுள்ளவங்க. அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்து சென்னைக்கு வர சொல்லி கொரியா அந்த வயல்நாட்டு தொடர்பகம் இருக்குல்ல, அவங்ககிட்ட பேச சொன்னாங்க. அவங்கள்ட்ட பேசினோம். அவங்களோட சேர்ந்து நல்லா தமிழ் சம்பந்தமான கொரியாக்கெல்லாம் இன்வைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்போடியாவுக்குலாம் சுபாஷினி மேடம் கூப்பிட்டாங்க. என்னால போக முடியல. ஆனா கண்ணன் சார் உலகம் சுற்றும் வாலிபர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி உலகம் சுற்றும் விடாது சுற்றி கொண்டிருக்கும் சுபாஷினி மேடத்துக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். இந்த நன்றியோட மீட்டிங்க்கு அவசரமாக அழைத்து சுலேகா பானு அவர்களுக்கும் நன்றி.